ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதும் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸ்ரீராம ஜய ராமேதி நாம கீர்த்தன தத்பரம் ஸ்ரீராம ஜய ராமேதி நாம கீர்த்தன தத்பரம் நாம கீர்த்தன தத்பரம் ஸ்ரீராம ஜய ராமேதி நாம கீர்த்தன தத்பரம் அவ்யாஜ கருணா சிந்து அவ்யாஜ கருணா சிந்து அவ்யாஜ கருணா சிந்து யோகி ராம குரும் பஜே அவ்யாஜ கருணா சிந்தும் யோகி ராம குரும் பஜே யோகி ராம குரும் பஜே. சத்குருவை நாடுவோம் சந்ததம் கொண்டாடுவோம் சத்குருவை நாடுவோம் சந்ததம் கொண்டாடுவோம் சத்குருவை நாடுவோம் சந்ததம் கொண்டாடுவோம் சத்குருவை நாடுவோம் சந்ததம் கொண்டாடுவோம் அற்புதமா யோகி ராம நாமத்தினை பாடுவோம் 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 யோகி ராம் சூரத் குமார் 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 ஜய குரு ராயா யோகி ராம் சூரத் குமார் ஜய குரு ராயா யோகி ராம் சூரத் குமார் ஜய குரு ராயா யோகி ராம் சூரத் குமார் ஜய குரு ராயா. பச்சை வண்ண துகிலை தன் உச்சியில் மேல் கட்டி கொண்டு பச்சை வண்ண துகிலை தன் உச்சியின் மேல் கட்டி கொண்டு பச்சை வண்ண துகிலை தன் உச்சியில் மேல் கட்டி கொண்டு பச்சை வண்ண துகிலை தன் உச்சியின் மேல் கட்டி கொண்டு இச்சைகளை தந்தருளும் சத்குருவை பாடுவோம் இச்சைகளை தந்தருளும் சத்குருவை பாடுவோம் நம் இச்சைகளை தந்தருளும் சத்குருவை பாடுவோம் இச்சைகளை தந்தருளும் சத்குருவை பாடுவோம் யோகி ராம் சூரத் குமார் 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 ஜய குரு ராயா யோகி ராம் சூரத் குமார் ஜய குரு ராயா யோகி ராம் சூரத் குமார் ஜய குரு ராயா யோகி ராம் சூரத் குமார் ஜய குரு ராயா. ராமநாம கீர்த்தனத்தை நாவினிக்க பாடிக்கொண்டு ராமநாம கீர்த்தனத்தை நாவினிக்க பாடிக்கொண்டு ராமநாம கீர்த்தனத்தை நாவினிக்க பாடிக்கொண்டு ராமநாம கீர்த்தனத்தை நாவினிக்க பாடிக்கொண்டு பாமரனை புனிதனாகும் சத்குருவை பாடுவோம் பாமரனை புனிதனாகும் சத்குருவை பாடுவோம் பாமரனை புனிதனாகும் சத்குருவை பாடுவோம் பாமரனை புனிதனாகும் சத்குருவை பாடுவோம் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார்
ராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா ஜனன மரண பயத்தை நீக்கும் அருண கமல விழிகள் கொண்டு ஜனன மரண பயத்தை நீக்கும் அருண கமல விழிகள் கொண்டு ஜனன மரண பயத்தை நீக்கும் அருண கமல விழிகள் கொண்டு ஜனன மரண பயத்தை நீக்கும் அருண கருண நிலை கொண்டு அருணகிரியின் கருணையான சத்குருவை பாடுவோம் அருணகிரியின் கருணையான சத்குருவை பாடுவோம் அருணகிரியின் கருணையான சத்குருவை பாடுவோம் அருணகிரியின் கருணையான சத்குருவை பாடுவோம் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா நாமத்தில் லயித்து கொண்டு தியானத்தில் திளைத்து நின்ற 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 ஞானானந்த ஸ்வரூபனானவரை பாடுவோம் ஞானானந்த ஸ்வரூபமானவரை பாடுவோம் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு யோகி ராயா ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா सद्गुरु योगी राम सूरत कुमार महाराज की सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां मंदस्मितमुकाम्भोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये सद्गुरुनाथ महाराज की जय. ஒரு நதினா அதுக்கு ரெண்டு கரைகள் இருக்கும். அந்த ரெண்டு கரைகளுக்கு நடுவுல அந்த நதி பிரவாகம் எப்படி ஓடுறதோ அப்படி நம்ம வாழ்க்கையாகிய நதி அப்படி ஓடின்னு இருக்கு. இந்த ரெண்டு கரைகள் என்ன அப்படின்னா இன்பமும் துன்பமும். ஒரு கரை இருக்கிற நதி பார்க்கவே முடியாது, இருந்தே தீரும். அது மாதிரி ரெண்டும் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில அவசியமாக நேரும் எல்லாருக்கும். நம்மளோட சுபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்பம் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் போன வாரம். உங்கள் வீட்டில் பாத பூஜைன்னு சொல்லிருக்கேளே, அந்த தினம் ரொம்ப உசந்த தினம் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்குன்னு. அந்த மாதிரி எங்கள் ஆற்றுல அமையிற அளவுக்கு எனக்கு புண்ணியம் உண்டுன்னார். நமக்கு கிரெடிட் கொடுத்துக்கிறோம், அது தயங்க மாட்டோம். கஷ்டம் வரிசையாக வரும்போது இவ்வளவெல்லாம் பண்ணுறேனே பகவான், ஏன் இப்படி சோதிக்கிற, என் மேலே அவருக்கு இறக்கம் இல்லையேன்னு தோன்றது. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், லைக் சாரோ ஜாய் வில் ஆல்சோ கம் இன் பஞ்சஸ்ங்கிறார். தனியாலாம் வராது, கோஷ்டியோட தான் வருமா எப்பவுமே. தொடர்ந்து கஷ்டம் வருதேன்னா, தொடர்ந்து சுகம் வரும்போது ஏன் வருதுன்னு யாரும் கேட்கறது இல்லை.
என் கடவுள் எனக்கு இவ்வளோ நல்லது கொடுக்குறாரு, இப்படி ஒரு வீடு அமைஞ்சு கொடுத்து, இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு கொடுத்து, இவ்வளோ பணம் காசு ஏன் இப்படி இருக்கேன் அப்படி யாரும் கேட்கறது இல்லை. இன்னும் வந்தாலும் தேவையில்லைன்னு தான் தோன்றது. கஷ்டம் வந்தால் தாங்க முடியல இல்லையா? குந்தி மாதிரி எனக்கு கஷ்டமே கொடு கிருஷ்ணான்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? ஏன்னா அவ சாமர்த்தியசாலி. அவ சொல்றா, கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கஷ்டம் கிட்ட நெருங்கும் போது தடுக்கிறதுக்கு நீ ஓடி வருவே கண்ணா, உன்னை நான் பார்த்துடுவேனேங்கிற. உன்னோட தரிசனம் எனக்கு கிடைக்குமே, நீ விட்டுடுவியா என் மேல அது மோதுறதுக்கு? நீ விட்டுடுவியா? எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? அப்ப எத்தனை தரம் ப்ராப்ளம் வருதோ அத்தனை தரம் லீலை நடக்க போறதுன்னு அர்த்தம். இது பக்தாளுக்கு இந்த சூட்சுமம் தெரியும். சாதாரணமா உள்ளவா புலம்ப ஆரம்பிச்சிருவோம். மகான்களுடைய அவதாரம் எதுக்குன்னு கேட்டா, சுகம் வந்தா பகவானே உன்னோட கருணை, துக்கம்னு நாம நினைக்கிறது வந்தா பகவானே உன்னோட லீலை, அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வர்றதுக்காக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி எலவேட் பண்ணி, ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தைகள் நம்மளை மாதிரி நம்மளை விட ஒஸ்தியாக வரணுங்கிற எண்ணம் இருக்கா போல, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதினார் வள்ளுவர். அப்படி மகான்கள் எப்படி நினைப்பா, எனக்கு கிடைச்ச நிலை இவனுக்கு கிடைக்கணும், இவனோட குருன்னு நான் தெரியப்பட்டாலும் பரவாயில்ல. விவேகானந்தரோட குரு பரமஹம்சர்னு தான் சொல்றா, பரமஹம்சர் இல்லைன்னு விவேகானந்தர் இல்லை. அந்த அளவுக்கு கருணையோட நம்ம ஒத்தொத்தரையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அப்கிரேடு பண்ணி தன்னோட நிலைமைக்கு ஆக்கிறது. துக்காராம் மகாராஜ் சொல்றார், अपना सारी के करिती तत्काल, अपना सारी के करिती तत्काल, अपना सारी के करिती तत्काल, नाही काळ वेळ तयालागी, नाही काळ वेळ तयालागी, सद्गुरुवांचुनी सापडे न सोय, सद्गुरुवांचुनी सापडे न सोय, धरावे से पाय आदि आदि, धरावे से पाय आदि आदि. தனக்கு சமமாக அவனை ஆக்கிறவர்கள் குருநாதர் ஓய மாட்டாருங்கிறார். உனக்கு குருநாதர் கிடைச்சுட்டாரா, ஏன் கவலைப்படுற? எல்லாம் முடிஞ்சுடுத்து, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சாச்சு. அதனால குருநாதன் சரணத்தை பிடிச்சுக்கோ, விடவே விடாதேங்கிறார். ஸ்பர்ஷவேதின்னு ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை கொண்டு வந்து எந்த உலோகத்தை தொட்டாலும் அது தகரமோ இரும்போ எதா இருந்தாலும் சொர்ணமா மாத்திடும். அப்படி சொர்ணமா மாறின அந்த உலோகம் இருக்க, அதை கொண்டு வந்து இன்னொரு உலோகத்தை சொர்ணமா மாற்ற முடியாது. திருப்பி இந்த கல்லை தான் எடுத்துன்னு வரணும். ஆனால் குரு என்ன பண்றார், தன்னோட சிஷ்யால தன்னையே தியானம் பண்ணிட்டு தன்னையே நினைச்சுன்னு இருக்கிறவாளை தன்னை மாதிரி மாற்றி அவ அதே மாதிரி பல பேரை மாத்துற மாதிரி பண்றாருங்கிற. அதனால ஸ்பர்ஷவேதி கல்லோட கம்பேர் பண்ணக்கூடாது. लोहे परिसाची नसाहे उपमा, இந்த பரிசங்கிற அந்த ஸ்பர்ஷவேதி கல்லோட கம்பேர் பண்ண முடியாது. சத்குரு மகிமா அகாதச்சி, சொல்லவே முடியாத மகிமை உள்ளவர். குரு மகிமையை பற்றி சொல்றதுன்னா என்ன சொல்லலாம், என்னால் சொல்ல முடியல, என்னோட அறிவுக்கு எட்டல, வாக்குக்கு எட்டலன்னு சொல்லி சரண்டர் ஆயிடுங்கிறார். சொல்லி மாளாது, அவ்வளவு கருணை, அவ்வளவு கிருபை. துக்காமணே கைசே ஆந்தளே ஜன கேலே விசரூன கரியா தேவா. நடமாடும் தெய்வமா குருநாதன் இருக்கும் பொழுது மனுஷ வடிவத்தில் வந்து நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு சுவாமி வந்துட்டு கிளம்பல, இருந்துட்டே இருக்கார். வந்ததுக்கு தேதி உண்டு, ஜெயந்தி கொண்டாடுறோம். திருமேனிய மறைச்சுண்டு சூக்ஷ்ம அனுகிரகம் பண்றதுக்கு திதி உண்டு, ஆராதனை பண்றோம். மறைவுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, சர்வதா இருந்துட்டு இருக்கார். அப்படி ஒரு சுவாமி இருக்கும் பொழுது
துக்காராம் மகாராஜ் கேட்குறார், அட கண்ணிருந்தும் குருடர்களே, குருவை மறந்துட்டு கோவிலுக்கு போவேளா அப்படின்னு கேட்குறார். குருநாதன் இருக்கும்போது கோவிலுக்கு போவியா அப்படின்னா கோவிலுக்கு போகப்படாதுன்னு அர்த்தம் இல்லை. இங்கே மலை மேலே இருந்தா 2 பேர், உகய நமசிவாயர், குரு நமசிவாயர்னு. குருவை தவிர வேறு தெய்வமே தெரியாதவருக்கு பேர் குரு நமசிவாயர். அவரோட குரு பேர் உகய நமசிவாயர், சிஷ்யர் பேர் குரு நமசிவாயர். குரு சொன்னார், பப்பாஜி எப்படி சுவாமிகிட்ட சொன்னாரோ அதே மாதிரி, ஒரு ஆலமரத்துக்கு இன்னொரு ஆலமரம் வளர முடியாதுப்பா, நீங்கேருந்து கிளம்பி சிதம்பரம் போயிடுனார். நான் என்ன தப்பு பண்ணேன் சுவாமி, என் சேவையில் ஏதாவது குறைவு இருக்கா, நான் உங்களை விட்டு நகர மாட்டேங்கிறார். நீ அப்படி சொல்லப்படாது, நீ போகணுங்கிறார். ஓன்னு அழறார். சரி ஒன்று பண்ணு, சிதம்பரம் போ நான் சொன்னேங்கிறதுக்காக. கோவிலில் நடராஜர் தெரிஞ்சாருன்னா கிளம்பி வந்துடுவோம், கோவிலில் நான் தெரிஞ்சால் அங்கேயே இருந்துருவார். என்ன நடந்திருக்கும் நமக்கே தெரியும். இதுதான் துக்காராம் மகாராஜர். எந்த கோவிலுக்கும் போ, எந்த சுவாமியும் பாரு, எல்லாருக்குள்ளேயும் உன் குருநாதனை பார், உன் குருநாதன் அங்கே தரிசனம் பண்ணு. இந்த குரு தத்துவ உபாசனை தான் துக்காராம் மகாராஜோடைய இந்த அபங்கத்தில் சொல்றார். அப்படி இன்ப துன்பங்கள் இருக்கிற வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஸ்தித பிரஜர்கள்ங்கிற நிலையில ஞானிகள் இருக்கா. ஆனால் அந்த ஞானத்தை தன்னோட வச்சுக்கிறா. ஜனங்கள் எடுத்த உடனே அதை சொல்றது இல்லை. ஒருத்தன் கஷ்டத்தோடு வந்துவிட்டான்னா என்னப்பா பண்ணுறது, அவன் தலையெழுத்து திண்டாடித்து அவனும் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஞானிகள் எதுக்கு இல்லையா? பிராரப்தம் தான் அனுபவிச்சு தான். ஆனால் தெரியும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு பார்த்து அந்த ஜீவனுக்கு ஒரு கஷ்ட நிவாரணத்தை கொடுத்து மனசுக்கு அமைதியும் சாந்தியும் கொடுத்து அந்த அமைதியினாலேயே பக்தி உண்டார மாதிரி பண்ணி அதுலேருந்து குரு சேவை பண்ணுறாப்பல பண்ணி அதுலேருந்து ஞானம் வராப்பல பண்ணி அவர் இன்னொரு மகான் ஆக்கிட்டு மறுகாரியம் பார்ப்பாங்க. பாபா பண்ணுற லௌகீக அனுகிரகம் மாதிரி தெரியறதே இல்லை. அவள் லௌகீகமே பண்ண முடியாது அவளால். சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்றார், உலக உபகாரம் ஞானிகள் விவகாரம். அவள் விவகாரங்கிறதே அது ஒன்று தான். அடுத்தவாள் எல்லாம் அப்லிஃப்ட் பண்ணி அவளை க்ஷேமமான நிலைக்கு ஒத்தொத்தரையும் மகனீய நிலைக்கு உயர்த்துறது மட்டும்தான். எடுத்த உடனே போக மாட்டாமே. தபோவன சுவாமி இந்த உதாரணம் சொல்லுவார். பலசரக்கு கடை வச்சுருக்கேன், உப்பு புளி மிளகா அரிசி பருப்பெல்லாம் இருக்குது, தங்கம் வெள்ளி வயிறு வைடூரியெல்லாம் இருக்குது, யார் எது கேட்டாலும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கேன். இந்த பக்கம் தான் கூட்டம் வருது, இந்த பக்கம் யாரும் வர மாட்டேங்கிறா. ஆனால் சரி, சுவாமிக்கு அதனால் ஒன்றும் வருத்தம் இல்லை. அவள் கேட்குறத கொடுத்துட்டோ. இப்போ கடையில் போய் நம்ம எதாவது கேட்டோம்னா கொசுரும் கொடுப்பான் தெரியுமா? அரிசி பருப்பு புளியை கொடுத்துட்டு கொசுரா 2 வைரக்கால் கொடுப்பாரான். எப்படி இருக்கு? நீங்கள் கேட்குறத கொடுத்துட்டு நான் கொடுக்க விரும்புகிறதையும் கொடுத்து எத்தனை நாளைக்கு வாங்கிட்டே இருக்க பிறகு நீங்கள் கொடுக்குற வாழை ஆகுங்கோன்னு நம்மளை ஆக்குறா ஞானிகள். அப்போ அவன் என்ன பண்ணுறா, உடம்பு முடியலையா அவள் வியாதியை தீக்கிறா. சரீர உபதிரவங்கள், மன உபதிரவங்கள், பணச்சிக்கல்கள், நமக்கு எத்தனை வகையான லிஸ்ட் இருக்குன்னு போட்டு மாடுமான்னு தெரியல. அவ்வளவு கேட்டகரியில் அத்தனை விவகாரமான பிரச்சனைகள். பணங்காசு இருக்கிறவன் கேட்டால் கவலைங்கிறான், காசு இல்லாதவனு கேட்டால் கவலைங்கிறான். ஆரோக்கியமாக இருக்கேன், ஆரோக்கியமாக தான் சார் இருக்கேன், மனசு என்னமோ பண்ணுறதுங்கிறான். உடம்பு முடியல, மனசு கவலை, மனசு கவலை, என்னால் உடம்பு முடியல அப்படி. இது எங்கே போய் முடியும்னா அந்த சன்னிதானத்தில் உட்காண்ட மாத்திரத்தை அமைதி உண்டாகிறத அனுபவிக்கலாம். குரு சன்னிதானத்தில் அப்படி போய் உட்காண்ட மாத்திரத்தில் ஆய திறந்து பேசணுங்கிறதே இல்லை. தர்சனா தேவ சாதவகான்னு பார்த்த மாத்திரத்தில் அந்த அமைதி நமக்கு கிடைக்கும். திருப்பி திருப்பி வரணும்னு தோணும். சொல்லாமலே பிரச்சனைகள் தீரும், சொல்லியும் தீரும். சில சமயம் பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும், அவரை விட்டு நகரக்கூடாதுங்கிற எண்ணம் ஸ்திரமாக பிடிச்சிக்குவோம். சில சமயம் பிரச்சனைகள் தீராது, அது பாட்டு கடக்கு நம்ம சாமி விடப்படாதுன்னு தோணி போயிடும். இப்படி அனுகிரமனும் அப்படியும் பண்ணுவா. 2 விதமாக, ஒருத்தருக்கு பண்ணுற மாதிரி ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ண மாட்டா. அதனால் யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவளை தேடி ஓடக்கூடியவா யாரோ, அவளை யாரோ வேத்து மனுஷான்னு நினைக்காமல், தெருவில் யாருக்கும் அடிபட்டு கிடக்கு, யாரோ தெரியல, ஜோப்பாவும் போயிடுவோம். நமக்கு தெரிஞ்சோம் அச்சுச்சோ அப்படின்னு பதறிடுவோம் இல்லையா? யாருக்கு கஷ்டம் வந்தாலும் தான் ஓடி போய் உதவி செய்கிறது. அவன் மனசு எப்படி இருக்கும்னா மென்மையான, வெண்மையான, தூய்மையான, உள்ளும் புறமும் சீதளமான குளுமையான வெண்ணெய் மாதிரி அந்த மனசு இருக்கும்.
அந்த மனசுங்கிற வெண்ணையை திருடுறதுக்கு தான் கண்ணனை வாழ்க்கையே இருக்கான். அதனால அந்த ஞானிகள் வேற இல்லை, பகவான் வேற இல்லை. ஏழை பணக்கார வித்தியாசம் தெரியாது, ஆண் பெண் வித்தியாசம் தெரியாது, எந்த குலம் வித்தியாசம் தெரியாது. அத்தனை ஜீவ குலத்தையுமே பகவத் அம்சமா பார்க்கக்கூடியது. சுவாமி சொல்றார், நீங்கள்லாம் பகவானோட சொரூபம், நான் உங்களோட பக்தன்கிறார். துகாராம் மகாராஜோட சரித்திரத்தில் அவருக்கு நேர்ந்த சில சம்பவங்களோ அவரோட அனுபவங்களெல்லாம் அவர் பாடியிருக்கிற அந்த அபங்கங்கள்லேருந்து பார்க்கும்போது, துகாராம் மகாராஜை நம்ம பார்த்ததில்லை, 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். ஆனால் அதே மாதிரி ஒரு எளிமையான கோலத்தோட எல்லாருக்கும் தாசனாக தன்னை காட்டி கொண்டு ஜகத்குருங்கிற நிலைமையில உசந்து ஒரு அழுக்கு பஞ்சகச்ச வேஷ்டி, ஒரு கிழிஞ்ச ஜிப்பா, ஒரு தலப்பா, ஒரு சிப்படா கட்டை, ஒரு ஏக்தார், வாக்கில் சதா விட்டல நாமத்தோடு இருந்து சத்ரபதி சிவாஜியிலேருந்து வந்து நமஸ்காரம் பண்ணினாலும் அத்தனை பணிவோடு இருந்து நினைச்சு பார்க்க முடியாத அற்புத சித்திகள்லாம் காட்டி அதுக்கு தனக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்து தன்னுடைய 42வது வயசுல சரீரத்தோட அப்படியே கருடன்ல ஏறி வைகுண்டம் போனார்னு அவரோட சரித்திரம் சொல்றதுன்னா, சுவாமியோட சரித்திரம் படிக்கும் போதும் நினைக்கும் போதும் அவர் ஞாபகம் வந்துடுவார். அவரோட சரித்திரத்தை சொல்லும் பொழுது அப்படி ஒரு மகாத்மாவை நம்ம பார்த்துருக்கோமேன்னு தோணிடும். துகாராம் மகாராஜ் பார்த்ததில்ல, அப்படி ஒருத்தரை நம்மளும் பார்த்துட்டோமே, அவருடைய கரங்கள் நம்ம மேலே பட்டிருக்கே, அவர் கையால் பிரசாதம் வாங்கிட்டு இருக்கோமே, நம்ம இப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணினவா நினைப்போம். ஒரு சாதாரண நர ரூபமாக இருக்கிற மனுஷன் பகவானா எப்படி மாறுறான், அந்த மென்டாலிட்டியோட சேஞ்சினாலேங்கிறத துகாராம் மகாராஜ் ஒரு அபங்கத்தில் சொல்றார். அதுக்கு சுவாமி பிரத்யக்ஷ உதாரணம். जयकारंजले गांजले, रंजले गांजले, मणे जोवा पुणे, मणे जोवा पुणे, तोची साधु बोल कावा, तोची साधु बोल देवते तेची जाणावा, देवते तेची जाणावा, मृदु सबाह्य नवनीत, मृदु सबाह्य नवनीत, मृदु सबाह्य नवनीत, मृदु सबाह्य नवनीत, तैसे सज्जनाचे चित्त, तैसे सज्जनाचे चित्त, त्याची अपांगिता नाही, त्याची अपंगिता नाही, त्याची अपांगिता नाही, ज्याची धरी जो हृदयी, त्याची अपंगिता नाही, ज्याची धरी जो हृदयी, तोची साधू ओळखावा, तोची साधू ओळखावा, देवते तेची जाणावा, देवते तेची जाणावा, दया करणे जे पुत्रासी, दया करणे जे पुत्रासी, दया करणे जे पुत्रासी, दया करणे जे पुत्रासी, दासाणी दासी, तोची दासाणी दासी, तोची दासाणी दासी, तोची दासाणी दासी, तुका म्हणे सांगू किती, तुका म्हणे सांगू किती, तुका म्हणे सांगू किती, तोची भगवंताच्या मूर्ती, तुका म्हणे सांगू किती,
तोची भगवंताचा मूर्ती जे गारंडले गायले त्याती म्हणे जोवा फुले तोची साधू ओळखा देवते मृदु सबाह्य नवनीत வெளியில பார்க்கறதுக்கு நல்லவா மாதிரி நடிக்கிறது இல்லை. உள்ளும் புறமும் சபாகிய அபியந்தர, உள்ளும் புறமும் தூய்மையான வெண்மை போல. ஏன் வெண்ணைய சொல்றான்னா, ராமகிருஷ்ணன் சொல்றார், பாலா இருக்கும்போது தண்ணி கலந்தா அது கெட்டு போயிடும், அதோட பிரயோஜனம் இல்லாமல் அதோட சத்து இல்லாமல் போயிடும், நீர்த்து போயிடும். மோர் ஆக்கினாலும் எவ்வளோ கொள்ள தண்ணி விடுறோமோ அதோடைய சத்து போயிடும். வெண்ணையா கடைஞ்சுட்டா அதை தண்ணியில் போட்டால் அந்த தண்ணியோட கலக்காமல் மிதக்கும். அதனால் இந்த நவநீதம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை தான். கைவல்ய நவநீதம்னு ஒரு கிரந்தமே உண்டு. எல்லாத்திலையும் இருந்தும் ஒட்டாமல் இருக்கிறது, எதுலையும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது ஒரு ஞானியோட நிலை. அதுதான் வெண்ணெய். வெண்ணெய் தான் வேணும், கிருஷ்ணனுக்கு பிடிச்சது வெண்ணெய் தானே. மிருது சபாஹ்ய நவநீத தைசே சஜ்ஜனா சித்த. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். பெண்ணை நதி வெள்ளத்தில் ஒரு அரசு அதிகாரி மாட்டினுட்டார். சில புஸ்தகங்களில் அது குழந்தை சிறுவன் போட்டிருக்கு. குழந்தை சிறுவன்லாம் இல்லை, இந்த கடவுள் மட்டுமே புக்கில் பேரே போட்டிருக்கா. பி ராதாகிருஷ்ணன் என்கிற அரசு அலுவலகர்னு போட்டிருக்கா. இந்த இன்சிடென்ட்டும் போது தபோவனத்தில் இருந்த டிடிஆர் அப்பனையங்கார் என்கிட்ட சொல்லியிருக்கார், நான் இருந்தேன் இன்னைக்குன்னு. அவர் மாட்டினுட்டார். திடீர்னு வெள்ளம் ஜாஸ்தியாக எடுத்து கால் பாறை இடுக்கில் இருக்கு, தப்பிக்க முடியாமல் தவிக்கிறார். தபோவனத்துக்கு வந்துட்டு தான் போயிருக்கார் அவர். அதனால சுவாமி பேரை சொல்லி கத்துறார். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், கஷ்டம் வரும்போது எல்லா கடவுள் பேரையும் சொல்லுவான், ஏதாவது ஒன்றாவது வராதான்னு கிண்டல் பண்ணுவார். அது மாதிரி இவர் எல்லா சாமி பேரும் சொன்னார், சாமி பேரும் சொன்னார். ஓடி வந்து சாமிகிட்ட சொல்கிறார், அந்த மாதிரி அவர் மாட்டின்னு விட்டார்னு. இது ஞான ஒளியிலையும் பிரசுரமாயிருக்குது. சுவாமி சொன்ன பதில், பாறையில் மாட்டின்னு விடுத்தா பாறையை நகர்த்துறதுக்கு பீமசேனு வேணுமே அப்படின்னு, அவ்வளோதான். வேற ஒன்று இவரை கூட்டின்னு போங்கன்னு சொல்ல போல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு இவர்கிட்ட சொல்லவும் இல்லை, அப்படிலாம் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. யோகி சுவாமி எப்பவுமே மாட்டு தொழுவத்தில் தான் இருப்பார் தபோவனத்தில். ஏன்னா மாட்டு தொழுவத்தில் ஜபம் பண்ணால் பலன் ஜாஸ்தி. இது மகாபரிவாளம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கா. அது ஒன்றும் நிஷித்தமான இடம் இல்லை, கிருஷ்ணன் வாசம் பண்ணுற இடம். அங்கே உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். இங்கே சுவாமி சொன்ன உடனே அவர் கிளம்பி போயிட்டாருங்க. அது இன்டர்னல் கம்யூனிகேஷன். அங்கே போயிட்டு இவர் அப்படியே இந்த விரலால் அப்படியே ஜபம் பண்ணுவார், நம்மளாம் பார்த்துருக்கோமே. அந்த மாதிரி ஜபம் பண்ணிட்டே அவர் அப்படி உத்து பார்த்து, அப்பனையங்கார் சொன்னது பாறையை தொட்டாருங்கிறார், புஸ்தகத்தில் பார்த்தாருன்னு போட்டுக்கு பாறை வெடிச்சு கொடுத்து அவர் எழுந்து வந்துட்டார். அவர் தேங்க்ஸ்ன்னு சொல்றது கூட இவர் நிற்கல, இவர் பாட்டு கிளம்பி வந்துட்டார். எத்தனையோ பணக்கஷ்டம் ஏற்பட்டு வாழ்க்கையில் இனிமே வாழ வேண்டாம் நினைச்சு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணவாளை கூட சுவாமி காப்பாற்றின சரித்திரம் எல்லாம் இருக்கு. வெளியில சொல்ல முடியாத கஷ்டத்தோடு இருக்கிறவாளுக்கு அப்படி ஒரு மன ஆறுதல் கொடுத்த சம்பவங்கள் இருக்கு. அது ஒரு தனி நவாகம் சப்தாக அளவுக்கு போகும், அவ்வளவு லீலைகள் இருக்கு. ஒரு சின்ன தலைவலியா இருக்கட்டும், கைவலியா இருக்கட்டும், யாருக்கு என்ன கஷ்டமோ அவ அதை அக்னாலேஜ் பண்றாளோ ரெக்கக்னைஸ் பண்றாளோ இவாளால் தான் நடந்ததுன்னு அதை பற்றி கூட அவளை கவலை இல்லை. நம்ம தேங்க்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறா? ஒன்றும் கிடையாது. யார் கும்பிட்டு என்ன போகிறது? ஒன்றும் கிடையாது. அனுக்கிரகம் பண்ண வேண்டியது கடமைன்னு நினைச்சு பண்ணக்கூடியவா இருக்கா இல்லையா? யார் கஷ்டப்பட்டாலும் தாங்காது. மாட்டுக்கு உடம்பு சரியில்லையான்னு சொன்னால் அண்ணாமலையார் கோவிலில் போய் அபிஷேக தீர்த்தம் வாங்கி கூட சரியா போயிடுங்க, சரியா போயிடுத. எல்லாருக்கும் அப்படி நடக்குமா தெரியாது, அவரோட வாக்குனால அது நடந்தது. மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு எல்லாரும் போய் கியூவில் நின்று அபிஷேக தீர்த்தம் வாங்கிட்டோம்னா ஒரு மகானோட வாக்கோட சக்தி, அதோட தபஸ், எல்லாம் வல்லமை உள்ளவாளா இருந்தும் கூட தன்னை ரொம்ப எளிமையா காட்டிக்க கூடியவா.
தோச்சி சாது ஒழக்காவா. அம்மா ஒரு சம்பவம் என்கிட்ட சொன்ன, புஸ்தகத்தை கூட படிச்சிருக்கேன். ஒரு பார்சல் ஓப்பன் பண்ண முடியாம, சாதாரண ஓப்பன் பண்ணக்கூடியது ஓப்பன் பண்ண முடியாம தவிச்சு அம்மாட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணி கொடுக்கறது அவன் மனசு நினச்சிக்கிறா, ஐயோ குழந்தை மாதிரி இருக்காரே இவர், இது சாதாரணமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு மனசு நினைக்கும் போது அடுத்த நிமிஷம் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அப்படி ஒரு காட்சி கொடுக்கிறார், விஸ்வரூப காட்சி கொடுக்கிறார். இதெல்லாம் துக்காராம் மகாராஜோட அபங்கத்தில் வாக்குலேயே இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றார், நான் ரொம்ப சின்னவன் பாண்டுரங்கா, நான் சின்னவாள்லையும் சின்னவான இருக்கிறதுக்கு நான் அனுகிரகம் பண்ணு அப்படி கேட்கிறார். லஹண பண தேகா தேவா, லஹண பண தேகா தேவா, லஹண பண தேகா தேவா, மூங்கி சாக்கரே சாரவா, மூங்கி சாக்கரே சாரவா, லகணபண தேகா தேவா, லகணபண தேகா தேவா. ஒரு சின்ன சர்க்கரையோட ஒரு கிரெயின் இருந்தால் ஒரு எறும்புக்கு போகிறோம். அது மாதிரி எவ்வளவு சின்னவாளாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நாம் திருப்தியாக நிம்மதியாக இருக்கலாம். பாண்டுறவங்க என்ன அப்படியே வச்சிடும். ஐராவத ரத்ன தோர, இந்திரனோட ஐராவதத்துக்கு ரத்னத்தினாலேயே முகப்பட்டாம் போட்டிருப்பான். சாதாரண யானைக்கு அந்த மாதிரி கிடைக்காது. ஆனால் அதுக்கு அடி விழுமே, அதுவும் தங்கத்தினால ஆன பரம்புனாலேங்கிறவர் தயா அங்குசாச்சா மாற பெரிய இடத்துல பெரிய அடியா விழும். அது வேண்டாம். ஜாச்சு அங்கி மோட்ட பண்ண தயா யாத்தனா கட்டினங்கிறார். எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக ஆரமோ அந்த அளவுக்கு ஹிம்சை. ஆனால் நான் ரொம்ப துக்காங்கிற வார்த்தைக்கே ரொம்ப சின்னவன் அர்த்தம். துக்கானா ரொம்ப சின்னவன், நான் எல்லாரையும் சின்னவன். ஆனால் ஒரு பக்தர் அவர் கேட்குறார், இது பாருங்க நீங்கள் மற்றவாட்ட சொன்னேன், நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் உங்களை ரொம்ப சாதாரண ஆள், பாண்டவன் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறான், இவன் வேத அத்தியனம் பண்ணதில் சம்ஸ்கிருதம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இவன் முட்டாள், இவன் 4 பேரை பஜனை படிச்சல ஏமாத்துறான், உங்களை நான் நிந்தனை பண்ணவன், உங்களை சம்மன் பண்ணி வரவழித்தேன், தண்டனை கொடுக்கணும் உங்களுக்கு, இன்னும் பாண்டவனுக்கு நேவேத்தியம் பண்ணுறவன் யாரை ஏமாத்துறேன்னு கேட்கலான்றதுக்காக என்னோட உபாசனா தெய்வமான விக்னேஸ்வரையை எனக்கு கண் முன்னாடி காட்டிவிட்டாள். விட்டலை தரிசனம் பண்ணி வச்சுட்டாள். பெரிய சம்பவம் அது. இப்போ நான் சொல்லலை, சிஞ்சுவாடுங்கிற இடத்துல நடந்த சம்பவம். கணபதி உபாசகருக்கு சகுன ரூபத்தில் பகவானை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அவர். அவர் கேட்குறாரு, ஓ பார்த்தது இல்லையா அப்படிங்கிறாரு துக்காராமர். பார்க்க முடியாதுங்கிற பார்த்தது இல்லையான்னு கேட்குறார். பக்தி ஸ்ரத்தை இருந்தால் தெய்வம் காட்சி கொடுக்காமல் எப்படி இருக்கும்னு கேட்குறாரு. அவர் 7 நாளைக்கு பாண்டாரா மலை மேலே கதறி கதறி அழுது விட்டலை நேர பார்த்தார். இவர் 7 நாளைக்கு காஞ்சங்காட்டில் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஜபம் பண்ணி ராமரை நேர பார்த்தார். அவ்வளவு தபசு நமக்கு இல்லைங்கிறதுக்காக அத்தனை தெய்வ வடிவத்தையும் தங்கிட்டே காட்டினார். எல்லாருக்கும் எல்லா பகவானா நானே இருக்கேன்னு காட்டினார், ஜோதி ரூபமா நானே இருக்கேன்னு காட்டினார். எப்படி பார்க்காம இருக்க முடியும் துக்காராம் மகாராஜ் கேட்குறார். அப்போ நீ உன் பாண்டவனை வரவழேன்னு. இல்லை, முதல்ல உங்கள் இஷ்ட தெய்வம் பிள்ளையார், அவர் முதல்ல வரவழைச்சிடும், அப்புறம் பாண்டவன் வர. பிள்ளையார்னா நான் இப்போ பூஜை பண்ணி முடிச்சு மோதகம்லாம் நிவேதனம் பண்ணிவிட்டேன், பிள்ளையார் சாப்பிட்டுட்டார். இல்லை சாப்பிட்டுட்டார் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு விட்டார், அவர் சாப்பிடலைங்கிறார். அது எப்படி உனக்கு தெரியும்னா, வேற ஒரு பக்தரோட கஷ்டத்தை நிவாரணம் பண்ணுறதுக்கு போயிருக்கார், இப்போ அவர் இங்கே வரலைங்கிறார். கதைக்கு மேலே கதை அடிக்கிறானே அப்படின்னு நான் நினச்சேங்கிறார் அவர். சிந்தாமணி தேவன் அந்த பக்தருக்கு பேர். வாஸ்தவத்தில் துக்காராம் மகாராஜ் அதுக்கப்புறம் பாட்டு பாடி ராஜகணபதி ராயாஹோலாம் பாடி பிள்ளையார நேர வரவழிச்சு பாண்டுகனை நேர வரவழிச்சார். நேர பார்த்ததுக்கப்புறம் பிள்ளையார் காலையோ பாண்டுகன் காலையோ விழாமல் துக்காராம் மகாராஜ் காலையில் விழுந்தார் அவர். சிந்தாமணி தேவன் தெய்வத்தை காட்டின தெய்வம் இல்லையா? அப்போ துக்காராம் மகாராஜில் பக்தி உண்டாயிடுத்து. ஒருத்தன் பீமா சங்கருக்கு அவர் போயிட்டு இருக்கார் யாத்திரிகாலோட, தேகு தாண்டி போகிறது, குருநாதர் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போகலான்னு வந்தார். அவர் நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவர். துக்காராம் மகாராஜ் இப்படி யாரை பார்த்தாலும் இப்படி இருப்பார், பணிவு ஆஞ்சநேயராட்டம், இப்படி ஒரு வினயம். இவர் வந்தவுடனே நீங்கள்லாம்
ஆகாரம் எடுத்துக்கிறேளான்னார். அவர் ரொம்ப ஏழை பாவம். துக்காராம் மகாராஜ் வீடு இன்னைக்கும் தேகுல இருக்கு. இந்த தேரடி தெருவில் இருக்கிற மாதிரி சின்னதாக இருக்கும், சின்ன இடம். துக்காராம் மகாராஜ் ரொம்ப எளிமையாக இருப்பார். நம்ம ஒரு உபச்சாரத்துக்கு கேட்குறாரு, சரின்னு விட்டோன்னு இத்தனை பேர் ஒரு ஆகாரத்துக்கு எங்கே போவார்? அதனால இல்லை பரவாயில்ல, இல்லை இல்லை இருக்கட்டும். அத்தனை பேருக்கும் ஆகாரத்தை ஏற்பாடு பண்ணினார். அவர் சங்கல்பிச்சா தேவதைகள்லாம் வந்து சமைச்சு போடும். சிவாஜிக்கு ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணி காட்டியிருக்கார். இவர் என்னமோ அதே அழுக்கு வெட்டி கிழிஞ்சி பவுல் அப்படியே தான் இருப்பார். அப்போ தனியாக கூப்பிட்டு கேட்டார் இந்த சிந்தாமணி தேவ், உண்மையை சொல்லுங்க, நீங்கள் யார் அப்படின்னார். என் குருநாதருங்கிறது வேற விஷயம், நீங்கள் யார்? துக்கா ஏவட ஆகாசன்னார். ஆகாசத்தை விட பெரியவன். அது எப்படி நீ புரிஞ்சுக்க முடியாதோ அது மாதிரி என்ன நீ புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அணுவை விட சின்னவன். அணோர் அணியான் மகத்தோ மகியான். எனக்கு இந்த உலகத்தில் யாராலையும் எதுவும் ஆக வேண்டியது இல்லை. பின்ன ஏன் உலகத்தில் இருக்கேன்னு கேட்குறியா? எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுறதுக்காக இருக்கேன். இப்படி ஒரு அவங்க இருக்கு. இப்போ இந்த நிலையை எப்படி அடைஞ்சாருங்கிறத அவர் சொல்றார். எல்லாருக்கும் இது சாத்தியம்னு சொல்றார். சுவாமி நமக்கு காட்டின வழிதான், சதா நாமஸ்மரண தானே. ஒரு க்ஷணம் விடாமல் எவன் ராமநாமா சொல்றானோ அவன் ஏகாதசியோ துவாதசியோ சாப்பிட்டானோ சாப்பிடுதோ எல்லா நாளும் அவன் சகல விரதங்களும் உபவாசங்களும் இருந்த பலனை அடையிறான். அவன் போய் எந்த புண்ணிய தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவனே சகல விதமான தீர்த்தமும் க்ஷேத்திரமும். நம்ம சுவாமி சொல்வார், திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல், தேவ பூஜை ஜப தபங்கள் செய்யும் அறங்கள்னு சொல்லுவார். ஒரு பிரம்மஞானி நீ பார்த்துட்டா நீ பவித்திரம் ஆயிட்ட. இந்த ராமநாமா சதா ஜபிச்சுட்டு இருக்கிறவன். யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு பப்பா ராமதாஸ் சுவாமி chant this for all the 24 hours ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். மந்திரோபதேசம் ஆனவன குருநாதா ஒரு நாளைக்கு 18 ஜபிக்கணுமா 21 ஜபிக்கணுமான்னு அவர் கேள்வி கேட்கல. அவர் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார். என்ன கணக்கு 24 மணி நேரம் எத்தனை நாளைக்கு ஜபிக்கணும் அதுவும் அவர் கேட்கல. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? டில் யூ see லார்ட் ராமான்னு அர்த்தம். சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்லுவார், அம்பாளை லட்சம் ஆவர்த்தி ஜபிக்கிறேன்னு ஒருத்தர் போய் சுவாமிகிட்ட சொன்னாராம். ஓ லட்சம் ஜபிச்சா வரேன்னு சொல்லியிருக்காளோ அப்படின்னு கேட்டாராம். இல்லை, அது என்ன கணக்கு? லட்சமா லட்சியமா? ஒரு நாமத்திலையும் வரலாம், லட்சத்திலையும் வராமல் போகலாம், அவள் இஷ்டம் அப்படின்னாரா. அதனால பார்க்கணுங்கிற தாபம் இருந்ததுன்னா 7 நாள் ஆச்சுன்னு யோகி சுவாமிக்கு தெரியாது. அப்புறமா தெரிஞ்சுட்டார். 7 நாள பண்டாரா மலையில கதறி எழுது விட்டல் வர மட்டும் 7 நாள் ஆச்சுன்னு துக்காராம் மகாராஜுக்கு தெரியாது. அந்த மாதிரி யார் ராமநாமா சொல்றாளோ அவ நடக்கிற ஒரு நடையும் ஒரு யஜ்ஞ மணினத்துக்கு சமம்னு ஒரு அபங்கம் பாடியிருக்க. இந்த அபங்கத்துக்கெல்லாம் பிரமாணமா சுவாமி இருந்தாருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு க்ஷணம் விடாமல் ராவும் பகலும் உள்ளுக்குள்ள அந்த ராமநாமம் அப்படியே ஊறி 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 அந்த சரீரமே தீர்த்த க்ஷேத்திர நாம மயமா போனது சத்தியமான உண்மை இல்லையா? துக்காராம் மகாராஜ் காலத்தில் அவர் இந்த ஹரிகீர்த்தன்ல சொல்றார், ராமமணே கிராசோ கிராசி ராமமணே கிராசோ கிராசி தோனரஜே விலா உபவாசி தோனரஜே விலா உபவாசி धन्य धन्य ते शरीर धन्य धन्य ते शरीर तीर्थव्रतांचे माहेर तीर्थव्रताचे माहेर राम 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 मणे करिता दंदा राम मणे करिता दंदा सुख समाधि त्या सदा सुख समाधि त्या सदा राम मणे वाट चाली राम मणे यज्ञ पाऊला पाऊले पाऊला
तुका म्हणे तो जीवन मुक्त, तुका म्हणे तो जीवन मुक्त. राम 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 श्री राम 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 म्हणे करिता दंदा सुखे समाधि त्या सदा. தன்னுடைய 24/7 ப்ரொஃபஷனே ராமநாமா சொல்றதுன்னு யார் இருக்காளோ அவளுக்கு அட்டாங்க யோகத்தோட சமாதி நிலை சாதாரணமாக கிடைக்குங்கிற. நீ கட்டப்பட்டு ஒரு பிரயத்தனமும் பண்ணாத, ரொம்ப சுலபமா இருக்காப்புல தோன்றதோ இல்லையா? ரொம்ப சுலபம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சுலபம் தான் வரலையோ இல்லையா, வரமாட்டேங்கிறதா. 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுறவனும் அப்படி தான் இருக்கான், ரிட்டையர் ஆனவனும் அப்படி தான் இருக்கான், வேலை வெட்டி இல்லாத. நாம சொல்ல வரமாட்டேங்கிறத, ஒரு தடவை 2 தடவை சொல்றதுக்கே வரலையே, அதுவே வாழ்க்கையா வச்சுனுட்டா அவன் ஜீவன் முக்தன்னு சொல்ற. துக்கா மணே தோ ஜீவன் முக்த. அவன் நடக்கிற இடமெல்லாம் யஜ்யம்னு பிரவச்சனம் பண்ணார். அதை ஒருத்தர் கேட்டுட்டார். துக்காராம் மகாராஜ் சொன்னா அப்படியே நடக்கணும், 100% நம்பிக்கை. அதனால அவர் என்ன பண்றார், ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பார், ராம ஒரு முடிச்சு போட்டுப்பார் ஒரு கையல்ல. அடுத்த ஸ்டெப் ராம, திருப்பி ராம ஒரு முடிச்சு போட்டுப்பார். இப்படியே நடந்துட்டே போவார். அது முழுக்க ஆன உடனே சுவாமி கழுத்துல இந்த கயிறு மாலையெல்லாம் போட்டு இருப்பார் தெரியுமா, அது மாதிரி போட்டுப்பாரு வேற. அது முழுக்க ராமநாமம் ஜபிச்ச மணிமணியா இருக்கும். ஜனங்கள பைத்தியம் தானே சொல்லுவாள. பப்பா ராமதாஸ் சுவாமி gave this madness to this beggarங்கிறார். நான் பைத்தியமா போயிட்டேங்கிறார். லௌகீகத்தில் நாம பார்க்கிற பைத்தியம் வேற, இந்த பைத்தியம் வேற. இது ஞானம் கொடுக்கிற பைத்தியம். இது துக்காராம் மகாராஜ் ஒரு அபங்கத்தில் சொல்றார், துக்காமணே வேடியாமா ஆனந்து சதா. எப்ப பார்த்தாலும் ஆனந்தமா இருக்கிற ஒரு பைத்தியம். ஆஜி அனந்தூரே ஏகி பரமானந்தூரே ஜயா ஸ்ருதி நேதி நேதி மனதி கோவிந்தூரே. நேத்தி நேத்தின்னு சொல்றதே வேத சாஸ்திர உபனிஷத்தெல்லாம். அந்த கோவிந்தன் இருக்கான்ல, அவன் என்ன பிடிச்சுட்டான், நான் அவனை பிடிச்சுட்டான், கிறுக்கா போயிட்டேன். விட்டோ பாசி வேடி ஆமா ஆனந்து சதா. பைத்தியத்துல நிறைய வெரைட்டி இருக்கும் இல்லையோ, எந்த வெரைட்டின்னு கேட்டா அதுக்கு விட்டல பைத்தியம்னு பேருங்கிற. விட்டோ பாசி வேடி, வேடினா பைத்தியம், ஆமா ஆனந்து சதா. அதனால என்ன பண்றேன், காவு நாச்சும் வாஜ விட்டாளி ரஞ்சவி கோவிந்தா. தாளம் போடுறேன், குதிக்கிறேன், ஆடுறேன். அதெல்லாம் பார்த்துட்டு போயிட நீங்க. ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. இப்படி ஆடி பாடி குதிச்சுட்டு இருக்கேன். என்ன ஆனந்தத்தை நான் யார்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்? மீராவும் இதே மாதிரி பாடுறா. ஹேரி மேத்தோ ஷாம திவானி, பிரேம திவானி. பைத்தியம் தான் இது, கிருஷ்ண பைத்தியம்னு பேரு. ஏன்பா நகை பைத்தியம் புடவை பைத்தியம்லாம் இருக்கு, கிருஷ்ண பைத்தியம் ஒன்று இருக்கக்கூடாதா? என்ன தப்பு, யாருக்கும் நஷ்டம் இல்லையேங்கிறா. காயலுக்கே கதி காயலு ஜானேங்கிற. ஜுரம் வந்தவன் நிலைமை ஜுரக்காரனுக்கு தான் தெரியும். அடுப்பில் வேலை செய்யறவன், நெருப்பில் வேலை செய்யறவனை பற்றி அவனுக்கு தான் தெரியும். எனக்குள்ள என்ன ஒரு கிருஷ்ண விரகத்தினால ஏற்பட்ட அந்த விரகம் தான் ஆனந்தம். அது யாருக்கு நான் புரிய வைக்க முடியும்? ஆனால் உலகத்துக்கு நாங்கள் கிறுக்காவே எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி அந்த கிறுக்கு மனுஷன் ராமநாமா சொல்லி சொல்லி முடிச்சு போட்டுப்பார். துக்காராம் மகாராஜ் சொல்லியிருக்கார், ராமநாமா சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ராமமணே வாட்ட சாலி யஜ்ஞ பாவுலா பாவுலி, ஒரு நடக்கி ஒரு யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே நம்புறாரு இவர்.
அத்தனை ஸ்ரத்தையோட ராம ஒரு முடிச்சு, ராம ஒரு முடிச்சு. இவர் லோக விவகாரம் என்ன பண்ணுவார் பாவம், இதே தான் வாழ்க்கை. ஒரு கிராமத்து வழியா போயிட்டு இருக்கார். அங்க ஒரு பையனுக்கு ஏதோ பேய் பிடிச்சுடுத்துன்னு சொல்லி மந்திரிக்கிறதுக்கு என்னமோ ஏற்பாடெல்லாம் பண்ணுறா. ஒன்றும் சரிப்படலை. ஏதோ நிறைய செலவு பண்ணி அதுக்கு பரிகார ஹோமங்கள்லாம் பண்ணணுங்கிறா. ஏழை பிராமணன் என்கிட்ட வசதி இல்லையேன்னு சொல்லிட்டு பழமின்னு இருக்கிறது இவர் இந்த வழியாக போகிறார். என்ன யஜ்ஞம் பண்ணணுமா அப்படிங்கிறார். இது பார்த்தாலே ஒரு அழுக்கு வேஷ்டியோட ஒரு சாதாரண பிராமணன். ஆமாம் யஜ்ஞம் பண்ணணும். நீர் என்ன பண்ண போறீர்? எத்தனை யஜ்ஞம் பண்ணணும்? ஃபைனான்ஸ் பண்ண போகிற மாதிரி இல்லை, இவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து, அவன் ஆக்ஷன் வாங்க, பாத்திரத்தில் தீர்த்தம் கொடுங்க. ஒரு முடிச்ச கட் பண்ணி போட்டார். ராம் ராம் குடிப்பா. மாமா யஜ்ஞம் பண்ணணும், நீங்கள் என்னமோ தூத்தம் கொடுக்குறீங்களே மாமா, இது குடிங்க, சரியா போயிடுத்து. அவன் ஆச்சரியப்படுறா, நீங்கள் பெரிய மகா. நான் ஒன்று, நான் சாதாரண ஆள். ஜெகத்குரு துக்காராம் மகாராஜ் சொன்னார், அந்த வார்த்தையை நான் நம்பினேன். இந்த நாமாவோட மகிமே அப்படி சொல்லியிருக்கார் அவர். ऐसे राम जपे नित्य तुकामणे तो जीवन मुक्त. நாமா சொல்லிட்டு இருக்கிறது ஒன்னே போரும்னு தானே யோகி சொல்றார். அதுவே யோகம், அதுவே தபசு, அதுவே சமாதிங்கிறார். அந்த வார்த்தையை துக்காராம் மகாராஜ் யூஸ் பண்றார் இந்த அபங்கத்தில். இன்னொரு அபங்கத்திலையும் சொல்றார், எப்படி பஜனை பண்ணணும்னா அப்படி பஜனை பண்ணா அதுக்கு பலன் உண்டு. அது வேற இல்லை இல்லையா? பாண்டுங்க தானே பாடணும். நான் வழி சொல்லித்தரேன் உங்களுக்கு. விட்டல கீதி காவா விட்டல சித்தி தியாவா. பாண்டுங்கன் அப்படியே தியானம் பண்ணி சியாமசுந்தர் ரூபத்தோட, பீதாம்பரதாரியா நீலமேக ஷியாமலனா கஸ்தூரி திலக்கத்தோட, மஸ்தக லிங்கத்தோட, மகர குண்டலத்தோட, தியான மக்ன நேத்திரத்தோட, மந்தஸ்மித முகத்தோட, உள்ளுக்குள்ள விட்டல் அப்படியே நினைச்சுண்டு நாமா சொல்லும். விட்டல கீதி காவா விட்டல சித்தி தியாவா. எதிர்க்கனுப்பா விட்டல உபா. கண்ணை திறந்தா பஹாவா விட்டேவரி. அதுல சொல்றார், விட்டல குண நிதி விட்டல சர்வ சித்தி. 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 நாகலி சமாதி விட்டல நாமே. நாகலி சமாதி விட்டல நாமே. விட்டல கீதி காவா விட்டல சித்தி தியாவா. விட்டல கீதி காவா விட்டல சித்தி தியாவா. அந்த சமாதி நிலைய நாமஸ்மரணையில அடைஞ்சு காட்டினவா நிஜமாவே. அந்த நிலை இருந்ததுன்னா வெளி உலகம் பார்க்கறதுக்கு ஐயோ பாவம் துக்காராமுக்கு பழக்க தெரியல, குடும்பம் நடத்துறதுக்கு தெரியல. பப்பாஜிட்ட நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணினதுக்கு அப்புறம் என்னால இயல்பு வாழ்க்கையில வாழ முடியலையேங்கிறார் சுவாமி. நேச்சுரல் தானே. அந்த அனுகிரகம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இயல்பு வாழ்க்கைன்னு சொல்ற வாழ்க்கையில வாழ்ந்துட்டா இத்தனை பேர் உத்தாரணம் பண்ணிட்டு இருக்காள். இது நடக்குமா இல்லையா? வேலை தேடி திண்டாடிட்டு இருந்தா நரேந்திரநாத்துக்கு ஒரு வேலை கிடைச்சி கல்கட்டால ஒரு பெரிய வக்கீல் ஆகியிருந்தாருன்னா நமக்கு ஒரு விவேகானந்தர் நட்டம் இல்லையா? அப்ப அது தேவைப்படுறதோ இல்லையோ. துக்காராம் மகாராஜுக்கு பாண்டுரங்கன் கிருபை கிடைச்சதுக்கு அப்புறம் இயல்பு வாழ்க்கையில் இருக்க முடியல. இயல்பு வாழ்க்கையில் இருக்க முடியல, வியாபாரம் பண்ண முடியல. வியாபாரத்தில் உண்டான தந்திரங்கள் பண்றதுக்கு புத்தி வேலை செய்யல. கோதுமை எடுத்துக்கோங்க, இப்படிங்க கடை வச்சா உருப்பிடுமோ? எடுத்துக்கோங்க. என்ன தரணும்? இருக்கட்டும், ராம் ராம் பாண்டுரங்கா போண்டி தான். ஆனா இப்படி இருக்கிறவா நிலைமை என்ன? விட்டல் போய் அவர் கடன் அடைக்கிறான்னு பக்தி விஜயன் சொல்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு பரமேஸ்வரன் பிச்சை எடுத்தார்னு பெரிய புராணம் சொல்றது. திருக்கச்சூர்ல கொஞ்சம் கூட இது எக்ஸாஜரேஷனே கிடையாது. நான் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்வேன், அவ பண்ணின பக்தியில லெவலேசம் இருந்தா போறோம், கடிதத்தின இருந்தா போறோம். நமக்கு சுவாமி பாரவாகின்னு பாரத்தை வகிக்கிறான்ங்கிறது சத்தியம். நினைச்சு பார்க்க முடியாத ஸ்திதியில நம்மளை உட்காத்தி வைப்பான்ங்கிறது சத்தியம். நாமத்தின நம்பிக்கை, குருவிட்ட நம்பிக்கை. சுவாமி அதிகம் சொல்லியிருக்கார்,
கிரந்தங்களை வாசிக்கிறது, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது, ஸ்ரத்தையெல்லாம் சொல்லி குரு பக்தியை கடைசியாக சொல்லிட்டு குரு பக்தியே போகிறோம்னு, திஸ் பெக்கர் திங்ஸ் தட் குரு த டிவோஷன் டு குரு இஸ் எனஃப்ங்கிறார். சத்தியம் அதுதான். குரு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்கணும். அவருடைய வாக்குக்கு மறுவார்த்தை இல்லாமல் இருந்துவிட்டா எத்தனை மகான்கள் அப்படி சரித்திரம் நமக்கு காட்டியிருக்கா. அப்பூதி அடிகள் சரித்திரம் பெரிய புராணத்தில் இருக்குது, ஏகநாதர் சரித்திரம் இருக்குது, இப்போ சத்த முன்னாடி சொன்ன குரு நம சிவாயோட சரித்திரம் இருக்குது. அது மாதிரி குரு வாக்கு அப்படியே நம்பிண்டு அதை அப்படியே வாழ்க்கையாக வச்சுனுட்டா அவளால் பண்ண முடியாத காரியமே இல்லைங்கிறது அவளால் காட்டியிருக்காளே. அவளுக்கும் கஷ்டங்கள் வராப்பில் தோன்றதேன்னா அந்த கஷ்டத்தை அவள் எடுத்துக்கிற விதம் தான் நாம் பார்க்கணும். அவள் சரீரத்துக்கும் வியாதி வராப்பில் தோன்றது, அவளுக்கும் கஷ்டங்கள் வராப்பில் தோன்றது, அது அப்படி மந்தகாசமாக சிரிச்சுட்டே அவள் ஏற்றுண்டு போயிடுறாளே, அதுதானே அந்த அழகு. சர்க்கரை இல்லாத ஸ்ட்ராங் காஃபி குடிக்கிறதுக்கு அப்படி மூஞ்சி சுடிச்சுக்கணும். ஆலகால விஷயத்தையே பரமேஸ்வரன் குடிச்சார் சந்தோஷமா. துக்கம்ங்கிறத எப்படி ஏற்றுக்கணும்னு தானே மகான்கள் நமக்கு காட்டி கொடுக்குறா. இந்த ஊரில் திருவண்ணாமலையில் ஏன் அவர் இருந்தாருங்கிறதுக்கே நிறைய பதில் சொல்லலாம். ஒன்று, ரமண பகவானுடைய கண்ணால் பார்த்து அனுகிரகம் என்ற ஒரு விசேஷம். அவருடைய பகவானுடைய ஒரு திருவுருவத்துக்கு கீழே ஒரு 2 லைன் எழுதி ஒரு திருவுருவம் இவர் கொடுத்தார், மறக்க மாட்டேன். அண்ணாமலை ரமணன் அன்பர்க்கு அருண்மாறி கண்ணாலே பெய்யும் கருணை திறம் ஈதாம்னு போட்டிருக்கோம். வெறும் அந்த பார்வை அது பப்பாஜிக்கு அனுகிரகம் பண்ணி, கபீர்தாசருக்கு ராமானந்தர் பண்ண அனுகிரகம், கபீர்தாசர் பத்ராஜல ராமதாசருக்கு பண்ண அனுகிரகத்தை இவருக்கு பண்ணிட்டு பார்க்கிற இடமெல்லாம் நீக்கமர ராமனை பார்த்தார்னு இருக்கு. அப்படி ஒரு விசேஷமான கிருபையை யோகிக்கும் ரமண பகவான் பண்ணியிருக்கார். பிள்ளைக்கும் பண்ணி பேரனுக்கும் பண்ணுறாப்புல அப்படி பண்ணியிருக்கார். காஞ்சங்காட்டிலேருந்து பப்பாஜி அனுப்பிச்சு திருவண்ணாமலைக்கு போன அவரை சொல்லலை. வாண்டர் லைக் அ பெனிலெஸ் பெக்கர்னு சொல்லிட்டார். அந்த பிக்ஷுங்கிற வார்த்தையை தீக்ஷா நாமமாவே வச்சுட்டார். கடைசியில் தன்னை பெக்கர்னே சொல்லிட்டார். துக்காராம் சொல்ற நானும் பிச்சைக்காரன் தான்பா. சத்ரபதி சிவாஜி வந்து தங்கமும் வெள்ளியுமா கொட்டுறான், ஏய் நான் பணக்காரன்பா. அவன்கிட்ட யார் சொன்னா? இல்லை மகாராஜ், நீங்கள் இந்த ஓட்டு விட்டு இருக்கேள், வஸ்திரமெல்லாம் கிழிஞ்சிருக்கேன், அதெல்லாம் வெளியில் காட்டிக்கிறதுக்கு. அமுச்சே மிராச पंढरी अमुचे मिरास पंढरी अमुचे मिरास पंढरी अमुचे मिरास पंढरी अमुचा घर भीमा तेरी अमुचा घर भीमा तेरी अमुचे मिरास पंढरी अमुचे मिरास पंढरी पांडुरंगा अमुचा पिता पांडुरंगा अमुचा पिता रकुमाई अमुची माता रकुमाई अमुची माता अमुचे मिरास पंढरी अमुचे मिरास पंढरी பண்டரிபுரம் கேள்விப்பட்டிருக்கியா? அந்த ஊருக்கு மிராசுதார் நான். ஊரை என் ஊருப்பா. எங்கள் அப்பா அம்மா பேர் தெரியுமா எனக்கு? விட்டல் ருக்மணி. நான் எப்படி ஏழையா இருக்க முடியும்? துமுச்சே ஏற வித்த தன தே மஜ மிருத்திகே சமான, மண்ணுக்கு சமம் எடுத்துன்னு போனுட்டார். சிவாஜி ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோன்றதா? ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும், நான் சொல்றதை நீ செய்ய போறோம். என்ன வேணும்? कंटी मिरवा तुलसी व्रत करावा एकादशी. கழுத்த துளசி மாலை போட்டுக்கோ. நீ ராஜா நகநட்டெல்லாம் போட்டுக்கலாம், உனக்கு அனுமதி உண்டு. ஒரு துளசி மாலை போட்டுக்கோ. நம்ம போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கட்டிடுவா. துளசி மாலை எவனும் கட்ட மாட்டான். ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இரு. உபவாசம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது இன்னொரு அபங்கத்தில் சொல்றாரு. தோணர் ஜெய்வில உபவாசின்னு இப்போ சொன்னோமே, ஏகாதசி அன்னைக்கு நிறைய சாப்பிட ராமநாமத்தை, நீ உபவாசம் இருந்துட்ட அப்படிங்கிறார் அவர். அப்படி இரு சிவாஜிட்ட. சனி சத்சங்கத்தை நல்ல போக்கியமா அனுபவி. ஏகாதசி அன்னைக்கு அப்படி அனுபவி. மலை மேல பாண்டாரா மலையில 7 நாளைக்கு அன்ன ஆகாரம் இல்லாமல் இருந்தார்.
ஊரெல்லாம் தேடிவிட்டு அவர் தம்பி கடைசியில் இங்கே வந்து பார்த்துட்டார். அவரை மட்டுமா பார்த்தாருனா விட்டலையும் சேர்த்து பார்த்துட்டார். ஒரு க்ஷணம் தரிசனம் கொடுத்து விட்டால் மறைஞ்சிட்டான். ஏன்னா அவனுக்கு யோகியதை இல்லை. துக்காராம் தம்பிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் தான். ஆனால் இது அண்ணா கிறுக்குன்னு நினச்சிக்கப்படாத, மகான்னு தெரியணும் இல்லையா? ஒரு க்ஷண தரிசனம். அண்ணா அது விட்டலா? பார்த்துட்டியா நீ? எப்படி இங்கே இருந்து 7 நாளைக்கு 7 நாள் எடுத்தாடா தெரியல, இப்போதான் வந்த மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்சம் மேலே மடமெல்லாம் கட்டி நன்னா இருக்கு. அப்போ வனம் தானே, காட்டுக்குள்ளே எப்படி இருந்தாள்? மிருகங்கள்லாம் இருக்கும் போல இருக்க. ராத்திரி நேரம் பகலாக இருக்கு. நீ ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லையே. ரொட்டிக்கு என்ன பண்ண? விருக்ஷவல்லி ஆமா சோயரி வனச்சரே பக்ஷி சுஸ்வரே ஆளவித்தி. எவ்வளோ பெரிய மரம் இருக்கு பார், என் ஃப்ரெண்டு அப்படியே படுத்தினேன். விருக்ஷவல்லி ஆமா சோயரே வனச்சரே மிருகங்கள் பக்ஷி என்ன தெரியுமா பண்ணும்? நான் விட்டாலும் அதுகளோட சுரத்துல கூட பாடும். சுஸ்வரே ஆளவித்தி ஏனே சுகே ருச்சே ஏகாந்தாச்ச வாச. எல்லாரோடையும் அரட்டை அடிச்சு என்னடா கண்ட? இப்படி இருந்து பாரு, இந்த தனிமை எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? நீ அடுத்த வாழ்கிட்ட பேசுறியே, உங்கூட என்னைக்காவது நீ பேசியிருக்கியோ? உன் மனசோட நீ பேசியிருக்கியோ? உன்னை பத்தி என்னைக்காவது நீ தெரிஞ்சுட்டு இருக்கியோ? இப்படி தனியா இருந்து ஆனந்தத்தை அனுபவிச்சேன்டா. அவன் திருப்பி அதே கேள்வியில இருக்கான். அது கரெக்டுன்னா ரொட்டிக்கு என்ன பண்ணா? ஹரிகதா போஜன பரவடி விஸ்தார. பகவானோட திவ்ய லீலைகளை சொல்லிண்டு பாடிண்டு. இப்போ உனக்கு ஒரே சப்ஜி பிடிக்காது, விதவிதமாக தொட்டுக்க வேணும் இல்லையா? விதவிதமாக நாமாவளியில் பாடினேன், விதவிதமான ராகத்தில் பாடினேன். நீ பண்ணி பாருடா, உனக்கு தெரியும். அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல அவர் தம்பியால். ஒதுங்கிறதுக்கு என்ன பண்ணு? ஆகாஷ மண்டப பிருத்திவி ஆசன்ன. எவ்வளோ பெரிய டெரஸ் போட்டிருக்கு பத்தியா? எவ்வளோ அப்படி மெத்துன்னு இருக்கு பத்தியா? புல்லு சௌக்கியமா இருந்தேன்டா, ஆனந்தமா இருந்தேன். விட்டல் வந்துட்டான் பாத்தியா? விட்டல் தரிசனம் கொடுத்து என்ன வேணும்னு கேட்குறான். வியாபாரம் போண்டியா போய் உட்காந்துருக்கேன், பாண்டுறேங்க, கொஞ்சம் பணம் காசு எழுதி வைங்க, ஏதாவது கொஞ்சம் வீடு ரிப்பேர் பண்ணி கூட. ஊரில் எல்லாரும் மதிக்க மாட்டேங்கிறான், என்ன கிறுக்கு லூசுங்கிறான், எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடு. கேட்கல, எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா, நீ தரிசனம் கொடுத்த, உன் கையால் ஆலிங்கனம் பண்ணிண்ட, என்னை தொட்டு தூக்கி குழந்தை மாதிரி இடுப்பில் வச்சுட்டியப்பா, எனக்கு வேற என்ன வேணும்? இல்லை, நான் ஏதாவது கொடுக்கணும் போல ஆசைப்படுறேன், எனக்கா ஏதாவது ஒன்று கேளு. सावळे सुंदर रूप मनोहर, सावळे सुंदर रूप मनोहर, सावळे सुंदर रूप मनोहर, सावळे सुंदर रूप मनोहर, राहो निरंतर हृदयी माझे, सावळे सुंदर रूप मनोहर, सावळे सुंदर रूप मनोहर, आणिक काही इच्छा नाही चाड, आणिक काही इच्छा नाही चाड, तुझे नाम गोड पांडुरंगा, सावळे सुंदर रूप मनोहर, सावळे सुंदर रूप मनोहर. ஒரு வரம் கேட்டுக்கிறேன். सावळे सुंदर रूप मनोहर, रागो निरंतर हृदय माझे. திவ்ய சாமள சுந்தர் ரூபம் என் ஹிருதயத்தில் நிலைச்சிருக்கணும்பா.
வேற ஏதாவது கேளுப்பா. ஆணிக்க காஹி சாமா நாஹி சாட. ஒண்ணு கேட்டுக்கோ, ஏன் கேட்கலாமா? கேளு. துஜே நாம கோட பாண்டுரங்கா. தித்திக்கணும் உன் நாமா. சொல்லி 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 சப்பு கொட்டின்னு இருக்கணும். போருமா? இன்னொன்று கேட்டுக்கிட்டுமா? கேளு. இந்த வரத்தை எல்லா ஜென்மத்திலையும் கொடுக்கணும். ஜன்மோ ஜன்மி ஐசே மாகித்தலே துஜே. இவாளை காசு பணம் கொடுத்து யார் விலைக்கு வாங்க? இவா யார்கிட்ட போய் என்ன கேட்பா? ஆனா துகாராமராஜ் சொல்ற, நாங்களும் பிச்சை எடுப்போம். எங்க போய் தெரியுமா? இந்த மாதிரி மகான்கள் ஆசிரமத்தில் வந்து பிச்சை எடுப்போம். சந்தாச்சிய காவி பிரேமாச்சா சுகாளு. என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்காது? பிரேம சுகம் கிடைக்குமையா. அது இன்னும் அழகான வார்த்தை. என்ன? சாதுக்களோட கிராமத்து பக்கமா போனேன்னா கூட அந்த காத்து பட்டா பிரேமம் வந்துடும். சந்தாச்சியே காவி பிரேமாச்சா சுகாளு. அதுக்கப்புறம் என்ன? கவலைப்பட்டு இருந்த ஆளை நீ தேடணும். நாகி தளமள துக்க லேச. அந்த இடத்துக்கு நான் போவேன். தே தே மீராகி ந ஹோவு நீ யாச்சக. அங்க அந்த கை அங்கதான் தாழும். யார்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டேன். சாதுக்களை பார்த்து பக்தி கொடுங்கோ, ஞான வைராக்கியம் கொடுங்கோன்னு கேட்பேன். அவன் என்ன பண்ணுவா? அள்ளி கொடுப்பா. காலி தீல பீக ஜேசி மாஜ. என்ன மாதிரி எத்தனை பேர் போனாலும் கொடுத்துட்டே இருப்பா. அது வத்தவே வத்தாது. சந்தாச்சிய காவி வரு பாண்டவல. அத்தனை பேருக்கும் அள்ளி கொடுப்பா, குறையவே குறையாது. அவகா விட்டல தன வித்த. அப்படி நாம பிக்ஷுவாக பப்பாஜி சொல்லி ஊரூரா சஞ்சாரம் பண்ணி இந்த ஊருக்கு வந்தார். க்ஷேத்திர விசேஷம், குருஸ்தலம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சின்ன சூட்சமம் எனக்கு தோன்றது அவர் சரித்திரத்தில். அவர் இந்த ஊர்ல வந்து இருக்கலாம்னு தீர்மானம் பண்ணின காலகட்டத்தில் ஒரு 60s அப்புறம் 70 டயத்துலலாம் சௌரியமான சூழ்நிலை இல்லை. ஔவையார் சொல்றா, மாமா அதுக்கு சாப்பிட வாங்கன்னு நாளைக்கு வரலாமான்னு கேட்டுறாதேங்கிறா. உன்னீர் உன்னீர் என்று உவட்டறியார் தம்மனையில் உண்ணாமை கோடி உருங்கிறா. 10 தரம் கூப்பிடணும். சும்மா போய் உட்காந்துடாது. அது உபச்சார வார்த்தையா கூட இருக்கலாம், தெரியாது. அப்படி உபச்சாரம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அடிச்சு விரட்ட ஊர்ல யாராவது இருப்பாளா? அவர் எந்த வட தேசத்திலேருந்து வந்தாரோ அங்க சாதுக்களுக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் மரியாதை கொடுக்கிற ஒரு நாகரிகத்தை நம்ம பார்க்கிறோம். எங்க பஜனை குரு நாமாஜி சொல்வார், சத்சங்கத்தை சேர்ந்தவான்னு அவ சொல்ற நாமாவினாலேயோ நெத்தி திலக்கத்தினாலேயோ வஸ்திரத்தினாலேயோ தெரிஞ்சுடுத்துனா காலை விழுந்து கெஞ்சுவ ஆகாரம் எடுத்துக்கோங்கன்னு. தங்கறதுக்கு ஒரு கூரையோ ஒரு 2 ரொட்டியோ கிடைக்காம போகவே போகாது. ஆனா அதுக்கு வழி இல்லைங்கிறத தாண்டி அந்த மாதிரி இருக்கிறவாள் அடிச்சு உதச்சு ஹிம்சை பண்ற ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் அந்த அடியையும் உதையையும் வாங்கிண்டு இந்த பெருமாள்ங்கிற பக்தரோட அனுபவம் போட்டிருக்கான். கடவுள் மட்டுமே இல்லை, அவர்கிட்ட ஓடி வந்து ஒருத்தர் சொல்றார், இந்த ராமராம்னு ஒருத்தர் சொல்லுவாரு, அந்த சாமியை போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்கப்பா. இவர் இங்கேருந்து ஓடுறார், சுத்தி நின்றுட்டு ரத்தம் வர அடிக்கிறாங்க. ரத்தம் வருது உடம்புல. ராம ராம சொல்லிட்டு இருக்கு பாவம். அடி அடின்னு அடிக்கிறா. இவன் அங்கேருந்து ஓடின உடனே அவங்க கண்ணா பின்னான்னு திட்டுட்டு இவா நம்மளை அடிச்சிருவாளன்னு அவள் ஓடுறா. இவர் சொல்ற, பெருமாள் டோன்ட் சேஸ் தம், அவளை விரட்டாது. அவ வேலையை அவ பண்றா, நம்ம அப்பா வேலையை பார்ப்போம். என்ன கருணை இது! இப்படியே ஒரு சரித்திரம் இருக்கு துக்காராமராஜ் சம்பவத்தில். அவரோட இதுல மாம்பாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சாஸ்திரம் எல்லாம் படித்தவர், சாஸ்திர ஞானம் இல்லாதவர், அனுபவ ஞானம் இல்லாதவர். அவருக்கு துக்காராம் மகாராஜோடைய ஹரிகீர்த்தனுக்கு இவ்வளவு கூட்டம் வருது, அவர் நாமா பற்றி சொல்றார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பொறாமை வந்துடுத்து. நான் இவ்வளவுலாம் தெரிஞ்சுன்னு வந்திருக்கேன், இந்த ஊரில் எவனும் வந்து எங்கிட்ட தீட்சை எடுத்துக்க மாட்டேங்கிறான். நான் உபதேசம் பண்ணேன், போர்டெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன், யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறா. இந்த பையன் ஒன்றும் தெரியாத ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், இவனுக்கு இப்படி ஒரு மரியாதையா? தத்து பித்துன்னு ஏதோ வளர்றான், வேதத்தில் இதான் சொல்லியிருக்கான, என்ன கண்டானா, வேத அத்தியானம் பண்ணியிருக்கானா, என்ன தெரியும் அவனுக்கு அப்படின்னு அவருக்கு ஒரே கோபம். யார் எல்லாத்தையும் சொல்லி
அவரை பற்றி தூஷணம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. ஏதாவது வம்பு இழுக்கணும்னு பார்த்தார். அவரை பற்றி கண்ணாபின்னு திட்டினாலோ நேர பேசினாலோ அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு யாராக இருந்தாலும் ஒரு நமஸ்காரம் தான். துக்காராம் மகாராஜோட பிரம்மாஸ்திரமே தான், ஒரு நமஸ்காரம். யார் இவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நாள் என்ன பண்ணார், அவர் கோவில் பிரதட்சணம் பண்ணுற பாதையில் செடியெல்லாம் நட்டு வச்சு முள்ளு செடி முள்ளு கம்பு எல்லாம் போட்டார், வேலி போட்டார். துக்காராம் மகாராஜ் பார்த்தார், யாரும் இப்படி பண்ணியிருக்காளே, நமக்கு பரவாயில்ல, ஜனங்களா பிரதட்சணம் பண்ணுறது வஸ்திரம் கிழிஞ்சு போய்டும், உடம்புல பட்ட முள்ளு குத்துமேன்னு அதை எடுத்து போட்டுட்டார். இவர் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அந்த சான்ஸுக்கு. நான் வச்சதை நீ எப்படிடா எடுப்ப அப்படின்னு வாயில் வந்தபடி திட்டி அந்த முள்ளு கட்டையால் அடி அடின்னு அடிக்கிறார். இவர் என்ன பண்ணார் தெரியுமோ, தள்ளி நின்னா அவருக்கு கை வலிக்கும்னு கிட்ட போய் நின்னார். 7 கம்பு உடஞ்சுதான், ஜிப்பா கிழிஞ்சு தோல் கிழிஞ்சு ரத்தம் கொட்டது. விட்டல் மேல பரவா பரவான்னு ஒரு அபங்கம் பாடியிருக்கார். பாண்டுரங்கா, என்ன கருணை உனக்கு, இந்த நிலையிலையும் எனக்கு கோபம் வராமலும் என்னை காப்பாத்திரியப்பா, எவ்வளவு கருணை உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் அடிச்சு கை வலிச்சுடுத்து. அவருக்கு இது அடி வாங்கின்னு ஒன்றும் ஆகலை. நல்ல வேலையா வாத்து மாமி எங்கேயோ மாவு இடிக்க போயிருக்கா, இருந்தாலும் உலக்கையாலே போட்டுருவா. அதுக்கப்புறம் ஆத்துக்கு வந்துவிட்டார், உட்காந்துருக்கார். பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்கன்னு உட்காந்துருக்கார். ஆவலிட்டு எல்லாரும் சொல்ல, இவங்க ஆத்துக்காரரை போட்டு அந்த மாம்பாஜி அடிச்சு விட்டார். அவள் கண்ணா பின்னாடி திட்டின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து, ஏன் அடிக்கிறா, திருப்பி அடிக்க தர, ஓடவாது விடாதா, இப்படி கூடவா வாங்கிட்டு இருப்பியா? அவருக்கு என்னை அடிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை நான் கெடுப்பானேங்கிறார். அப்புறம் ஒரு முள்ளா எடுக்கும் போதெல்லாம் திட்டுறா. அவரை திட்டப்படாது, என்ன அவள்லாம் நிறைய படித்தவா, அவளை வெய்யப்படாது, நமக்கு பாபம் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் முள்ளெல்லாம் எடுத்தாச்சு, உடம்புல எண்ணெய் தடவி விட்டா, சொரணையே இல்லையா, இப்படிலாம் இருப்பீரான்லாம் கேட்டுட்டு, சரி ஒன்றும் மணி ஆயிடுச்சுன்னு பஜனைக்கெல்லாம் போக வேண்டாம் இன்னைக்கு. ஓ, இன்னைக்கு தான் போகணும். ஒரு அவங்கத்தில் விட்டல சுக விட்டல துக்கங்கிறார் அவர். எனக்கு விட்டலை தவிர வேற ஒன்றுமே தெரியாது, ஜிப்பா போட்டுக்க முடியாது, அதனால என்ன பரவாயில்ல அப்படின்னு அந்த ரத்த விழாறு உடம்போட போய் ஹரிகீர்த்தனுக்கு போறார். सदा नाम घोष करूं हरि कथा, तेने सदा चित्त समाधान, सर्व सुकल्यालो सर्व अलंकार, आनंद निर्भर दुल्लत सो. சதா நாமகோஷம் பண்ணிட்டு ஹரிகதை கேட்டுண்டு அந்த ஆனந்தத்தில் இருந்துட்டா நமக்கு என்ன தெரிய போறதுங்கிறார். நான் அக்னி ரூபமா போயிட்டேன், அக்னியில எவ்வளவு குப்பையை போட்டாலும் வெறிச்சுப்படும், எனக்கு பாப புண்ணியம் எதுவுமே என்ன அண்டாதுன்னு பாடுறார். பார்த்தா மாம்பாஜியை காணும். அவர் ஹரிகீர்த்தனுக்கு டெய்லி வருவார். இவர் கண்டா பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அங்கே வந்து ஹரிகீர்த்தனில் உட்காந்துப்பார். அதுலேருந்து 2 பாயிண்ட் நோட் பண்ணி அடுத்த பிரவச்சனத்தில் சொல்லலான்னு வர்றார். மகாராஜ் எங்க, அவரோட இடம் காலியா இருக்க. ஒருத்தன் சொல்றான், உங்களை அடிச்சானோ இல்லையோ அவன் கை விளங்கவே இல்லை, படுத்துட்டு இருக்காங்கிறான். அப்படி சொல்லப்படாது, பாபம் இல்லையா. அப்படியே பஜனை நிறுத்தினார். எண்ணெய் எடுத்துட்டு ஆத்துக்கு போறேன். அவரோட மகாராஜ் துக்கா வந்திருக்கேன். கட்டில படுத்துட்டு இருக்கார், கை வலி தாங்கல. இவர் அடிச்சது அவர் கை வலிக்கிறது. அவர் சொல்றார், இந்த பாபியை தொட்டதுனால கை வலிக்கிறதா, உத்தரவு கொடுத்தேன்னா கை அமுக்கி விடுறேனா. சுவாமி வந்து இந்த கடவுள் மறுப்பு கட்சியால் அடி வாங்கினது 1 தரம் 2 தரம் இல்லை, பல தரம் அந்த சம்பவம் நடந்திருக்கு. கல்லு விட்டு எறிகிறா மேல படுத்துன்ற கருத்தை கத்தியால கிழிச்சிட்டு போவாள். நினைச்சு பார்த்தா உடம்பெல்லாம் நடுங்கிறது. இப்படி ஒரு ஊர்ல ஒரு சாது எங்கேயாவது இருப்பாரா அப்படின்னு கேட்டா, அவரோட சக்தி எப்பேற்பட்ட சக்தி. இப்ப சொன்னேன் அம்மா ஆகாசத்துக்கும் பூமிக்குமா நின்னாருன்னு. நினைச்ச மாத்திரத்தை எதையும் சாதிக்க வல்லமை உள்ள சித்த புருஷால், மகான்கள், யோகிகள். நான் இந்த சரித்திரத்தை ஒரு இடத்துல பாம்பேல சொன்ன போது ஒருத்தர் கேட்டு அழுதுவிட்டேன். அண்ணா அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சு, நமக்கு வேற மோர் வரையிட போட்ட, அவளுக்கு என்ன ஆச்சு, ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி கை வழங்காம போச்சு, கால் வழங்காம போச்சு, கண்ணு போச்சு, அப்படி இருந்தால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இல்லையோ.
ஒன்றும் ஆயிருக்காது, நன்னா இருப்பான்னு நான் சொன்னேன். என்ன இப்படி சொல்கிறாள், அவ்வளோ பெரிய மகானை அடிச்சுட்டாளே அப்படின்னா. இவரே வேண்டின்ட்டுருவார் பகவான் கிட்ட, என்னை அடிச்சு விட்டா அவனுக்கு ஒன்றும் ஆப்பிட. அவளோட கருணைக்கு முன்னாடி கர்மாவே ஒன்றும் பண்ண முடியாதியா. அப்படி கருணா பிரவாகம் அது. அப்படி இருந்து இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு அந்த பயங்கரவாதிகளுடைய அந்த இருட்டை நீக்கி கார்த்திகை ஜோதி பிரகாசம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நான் அதுக்கு யோகிராம் சுரத்குமார் மகாராஜோடைய ஒரு தபசு தான் காரணம். தபசுனா கண்ண முடின்னு எங்கேயோ இருக்கிறது. இத்தனை அடி உத வாங்குறது தபஸ் இல்லையா? அடிக்கும்போது ராமநாமா சொல்றது தபஸ் இல்லையா? நீ என்னை கொடுமைப்படுத்தினா அந்த ஊரை விட்டே போயிடுறேன்னு போகாமல் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கார். காரை மோதி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. மோத நினைச்ச கார் சுக்குநூறா போயிடுத்தேன். அவாவா கர்மாக்கு அனுபவிக்கிறாள் தவிர யாரையும் வாயிட்டு சபிச்சதில்லை, யாரையும் ஒன்றும் சொன்னதில்லை. எப்படி சிவாஜி மகாராஜா வந்து துக்காராம் மகாராஜுக்கு எல்லா செல்வமும் கொடுத்த போது வேண்டான்னு சொன்னாரோ, அப்படி ஒரு பெரிய பணக்காரர் அவர் நண்பரோடு அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்திருக்கார். அவர் சொன்னார், இங்கே பக்கத்தில் இந்த சந்துக்குள்ளே ஒரு மகான் இருக்கார், நான் போய் தரிசனம் பண்ண போகிறேன். வேறு வேலையில் நான் வரலப்பா, கோயிலுக்கு போய் சாமி பார்த்தாச்சு, நான் வரல. இல்லை ரொம்ப பெரிய மகான், நான் எல்லாம் கும்பிட மாட்டேன். சரி கும்பிட வேண்டாம், சும்மா வாப்பா. அவர் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார், ஃபார்மாலிட்டிலாம் எதிர்பார்க்க மாட்டார். அவர் வர மகான்னா அவர் ஏதோ ஒரு கற்பனையில் இருந்திருக்கார். பார்த்தா பிராணாயாமம் பண்ணாமல் இந்த சந்துக்குள்ளே நடக்கவே முடியாது. அப்படி ஒரு சந்து அது. இதெல்லாம் ஒரு பேரியர். சாத்தாக்கார் மகாராஜ் சொல்லுவார், பண்டரிபுரத்தில் ஒரே சாக்கடையாக இருக்கே, பண்ணி எங்கேயும் எங்கேயும் ஓடுறதுன்னு ஒருத்தன் கேட்டானா, நீ பக்தனா வரியா சானிட்டரி இன்ஸ்பெக்டரா வரியான்னு கேட்டார். இதெல்லாம் தாண்டி வந்து பார்க்கணும். நல்ல கம்ஃபர்டபுளாக ஜம்முன்னு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆம்பியன்ஸ், நல்ல வாசனையாக இருக்குது. ஓஹோன்னு ஏசி ரூம், யாரெல்லாம் வந்து கும்பிடலாம். இதில் என்ன இருக்குது? பார்த்தா ஒரு சின்ன ஓட்டு வீடு, அது இந்த உள்ளுக்குள்ளே அந்த திண்ணைக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்கார், வயசானவராக இருக்கார். இவர் போய் நமஸ்காரம் பண்ணுறார். ஓ இவர் தானே பெரிய மகான்கிறார், சாதாரணமாக இருக்கார். பார்த்தா அவர் ஸ்நானம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சோ அப்படி இருக்கார். வஸ்திரம் எல்லாம் அழுக்காக இருக்குது, பாவமாக இருக்குது. அவர் மனசில் என்ன தோணித்து, இவங்கெல்லாம் வெறும் நமஸ்காரம் மட்டும் போயிடுறாங்க, இந்த ஆளுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா கேட்க வேண்டாமா? வெறும் கும்பிட்டு போயிட்டு இருந்தா, சுவாமிஜி ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் டு யூ, உங்களுக்கு நான் அதான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். சிரிச்சார். வாட் யூ வில் கிவ்? எனிதிங் யூ வாண்ட், எனிதிங் ஹவெவர் காஸ்ட்லி இட் மே பி, எவ்வளோ ஒஸ்தியாக இருந்தாலும் கொடுங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் போயா அப்படி வந்து சொல்லலை அவர். எஸ் ஐ வாண்ட் சம்திங் ஃப்ரம் யூ, பட் நாட் தி பொசஷன், ஐ வாண்ட் த பொசஸர். நீ வச்சுருக்கிற வஸ்துக்கள் வேணாயா. மகாபலிகிட்ட கேட்டார பெருமாள், கொடுக்குறேன்னு அவனை கொடுன்னார் இல்லையா? அதாவது ஆத்ம நிவேதனம். எத்தனை பேருக்கு புரியும் இது இல்லையா? இதே மாதிரி துக்காராம் மகாராஜோட சரித்திரத்தில் அவருடைய காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்து ஜீவசமாதியில் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கிற ஞானேஸ்வர மகாராஜை பற்றி வருது. யாரெல்லாம் போய் அங்கே ஆலந்தியில் நமஸ்காரம் பண்ணி ஏதாவது ஒரு விரதம் அனுஷ்டானம் வந்து மாவுலியோட தரிசனம் வேணும், இந்த காரியமானும் வேண்டிண்டா, அவர் யாரு? சாட்சாது பாண்டவனோட அவதாரமே. அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நீ தேகுவில் போய் துக்காராம் மகாராஜ போய் பாருப்பார். இவர்கிட்ட வந்துருவா. மாவுலி அனுப்பிச்சார்னா, மாவுலியா எங்கிட்ட ஏன் அனுப்புறார் தெரியல. இப்போ அவர் வார்த்தையை நான் மீற முடியாது, அதனால நான் அதான் கொடுத்து அனுப்பினேன். அப்படி இவர் மாவுலி சொல்லி அனுக்கிரகம் பண்ணுவார். ஒரு மனுஷனுக்கு பெரிய கவி ஆகணுங்கிற ஆசை, சம்ஸ்கிருதம் நிறைய கவிதைகள் எழுதணுங்கிற எண்ணம். அதுக்கு மாவுலிகிட்ட போய் 3 நாளைக்கு நிஷ்டையில் இருந்தார் ஆலந்தியில். தேகு துக்காராம் மகாராஜிட்ட போன்ட்டார். தேகுல ஒரு பெரிய மகான் இருக்கிறதா நான் கேள்வியே படலையே அப்படின்னு அவர் வந்தார். துக்காராம் மகாராஜ் ஒரு காமிச்சா, யாழை பார்த்தாலே பாவமாக இருக்கு, இவர் என்னத்தான் பண்ண போறார்? அவர்கிட்டே நேரம் கேட்கறது போல பக்கத்தில் இருக்கிறவாளை கேட்டார், இவருக்கு ஏதாவது பாண்டித்யம் உண்டா? இல்லை, அவரெல்லாம் ரொம்ப படிக்காதவர். போய் இவர்கிட்ட ஏன் அனுப்பிச்சாருன்னு தெரியலையே. வந்துட்டார், வேற வழி இல்லை. இது மாதிரி ஆலந்திக்கு போனேன். மாவுலி மனசில் நினச்சிட்டார், மாவுலி எனக்கு இப்படி ஒரு அனுக்கிரகமாக தேவையா? எனக்கு வாசனை இல்லாத வாழெல்லாம் என்கிட்ட அனுப்புகிறேனே, நான் என்ன பண்ணுவேன்? சரி என்ன வேணும்?
எனக்கு கவி ஸ்பூர்த்தி உண்டாகணும், கவிதைகள் எழுதணும், அனுகிரகம் பண்ணுங்க. அவர் மராட்டியில் ஒரு 5-6 அபங்கம் எழுதினார். என்ன எழுதுறாள்? மராட்டி அபங்கம். சம்ஸ்கிருதம் எழுதுங்க. சம்ஸ்கிருதம் தெரியாது அப்படின்னார். அப்புறம் ஒரு தேங்காய் இருந்தது பக்கத்தில். அந்த தேங்காயில் உள்ளே இருக்கிற பருப்பெல்லாம் எடுத்துட்டு முத்துக்களை போட்டு ரொப்பி ஒத்தான் அவருக்கு துக்காராம் மகாராஜுக்கு வச்சுருந்தான். அவனுக்கு சந்தான பிராப்தி இல்லைன்னு அவர்கிட்ட வேண்டின்னு இருந்தான். அவர் பிரசாதம் கொடுத்தார். வாய் விட்டு அவர் எதுவும் அனுகிற மாட்டேன்லாம் சொல்ல மாட்டார், நடந்துடுத்து. அவன் காசு பணம் வாங்கிக்க மாட்டார், இதை கொண்டு வச்சுட்டான். இவர் வந்தவுடனே அவருடைய தேங்காய் கொடுத்தார். எங்கள் ஆத்த நிறைய தேங்காய் இருக்குது, தொகைகளுக்கு வைங்கோன்ட்டான். இந்த பாட்டு, இது மராட்டி பாட்டு எனக்கு வேண்டாம், வச்சுட்டு போயிட்டான். சிவாஜி மகாராஜாவுக்கு புராணம் படித்து சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார். அவரோட சமயக்காரர் ஒருத்தர். அவர் கை நாட்டு, ஒன்றும் தெரியாது. அவர் துக்காராம் மகாராஜ் பற்றி கேள்விப்பட்டு நமஸ்காரம் பண்ண வந்தார். இவர் இந்த மராட்டி அபங்கம் கொடுத்தார். மகாராஜ், நான் எழுத படிக்க தெரியாதவன், எனக்கு அது தெரியாது, பரவாயில்ல பிரசாதமாக வச்சுக்கோங்க. சரி, அவ்வளோ கண்ணு ஒத்தின்றார். தேங்காய் மனசு நினச்சினா பெருசாக இருக்குது தேங்காய், இன்னைக்கு ஆச்சு சமையலுக்கு நினச்சிட்டார். எடுத்துட்டார். கண்ணில் ஒத்தினபடி பார்த்தா அவருக்கு அது படிக்க வந்துடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன, சம்ஸ்கிருத ஞானம் வந்துடுத்து, புராண ஞானம் வந்துடுத்து. வீட்டில் போய் கொடுத்தா தேங்காய் உடைச்சா முத்துக்களாக இருக்கு. பதறிப்பட்டார். அங்கே ஓடி வந்த துக்காராம் மகாராஜ், மகாராஜ் தேங்காய் இல்லை எப்படி இருக்குன்னு. மாமூலி பிரசாதம் எடுத்துட்டு பொங்கன்னுட்டார். இவர் அதுக்கப்புறம் புராணம் படித்து சொல்றவர், இவருடைய மேதா விலாசத்தை தெரிஞ்சுண்டு அவர் சிவாஜிகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் சிவாஜிக்கே அவரை பற்றி தெரிஞ்சதுன்னு சரித்திரம் வருது. அப்படி ஞானேஸ்வர மகாராஜ் எப்படி இவரோட பெருமையை சொன்னாரோ, தபோவனம் ஞானானந்த சுவாமிகள் நிறைய பேர்கிட்ட யோகிராம் சுரத்குமார் சுவாமியோட பெருமையை சொல்லியிருக்கார். பிரசித்தமாக ஞான அனுபவத்தில் நாமாஜி எழுதின அனுபவம் நீங்கள்லாம் கூட கேட்டிருப்பேள். கபீர்தாசரோட கோனு பத்தாவே பாட்ட குருபின பாட்டை ஹரிதாஸ் சுவாமிகளும் நாமாஜியும் பாடுறா. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஸ்மசானம்ங்கிறார். बड़ा बिकट यमगाट गुरु बिन कौन बतावे बाट. ஏற்கனவே போனதும் போக போறதுமா இருக்கிற ஸ்மசானம். டோக்கன் நம்பர் போட்டு உட்காந்துருக்கோம், யாருக்கு என்னைக்கு டேட்டுன்னு தெரியாது. தப்பிக்கிறதுக்கு வழி கிடையாது, குருநாதனை தவிர வழி காட்டுறவா இல்லை. இவர் பாடிட்டு இருக்கிறத யோகி அப்படி நின்று இருக்கார். சுவாமி சொல்றார், இது கபீர்தாசர் பாட்டு தெரியுமா? தெரியும். கபீர்தாசரை பார்த்தது உண்டான்னார். அவர் எந்த காலத்தில் இருந்தாரோ, யார் அவரை பார்த்தார், பார்க்கணுமா அப்படின்னார். இதோன்னு காட்டார், யோகியை காட்டார். இது என்ன ஒரு சூக்ஷ்மம்னு சொன்னா, கபீர்தாசர் சுகபிரம்மத்தோட அவதாரம்னு சொல்லப்படுறது பக்த விஜயத்தில். கபீர்தாசரோட அவதாரமாக ஷிரடி பாபாவை சொல்லப்படுறது. ஷிரடி பாபா சித்தியான அதே வருஷத்திலேயே ஒரு 50 நாளுக்குள்ள யோகியோட அவதாரம். இவருக்கும் கபீர் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். குதிப்பார், ஆடுவார், பாடுவார். பாபாவும் நர்த்தனம் ஆடுவார். ஒரு பரமஹம்ச சன்னியாசியாக, ஒரு அவதூதராக எல்லா விதமான பேரியர்ஸுக்கும் அண்ணண்ட இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி, சேம் டைம் சம்பிரதாயத்தை மதிச்சு ஒத்துண்டு அதுக்கான டியூ ரெஸ்பெக்ட் கொடுத்தவா ரெண்டு பேருமே. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? என்ன அப்பா இந்த நிலை வச்சிருக்கா, நான் அப்படி இருக்கேன். ஆனா மகாபிரிவா அப்படி பண்ணியிருக்காருன்னு அவரை பத்தி சொல்றார். சில உதாரண புருஷாளா இருக்கிறவாவா, அவளை பார்த்து நீங்க வாழ்க்கையை அமைச்சுக்கலாம், என்னை பார்த்து நீங்க வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது. எனக்கு ஒரு கிறுக்குத்தனத்தை அப்பா கொடுத்து விட்டார், அந்த பைத்தியத்தில் நான் இருக்கேன், நான் பண்றதுலாம் நீங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாஸ் கொடுத்துட்டு சொல்றார். வெளியில அந்த சந்துக்குள்ள பன்றிகள்லாம் நடமாடின்னு இருக்கு. ரொம்ப கருணையான வார்த்தை அது. எங்களை மாதிரி உள்ளவாள்லாம் இது மாதிரி பண்றோம்னு சொன்னார். சமூகத்தில் இருக்கிற பாபங்கள், அசுத்தங்கள், அவலங்கள்லாம் முழுங்கி எல்லாருக்கும் பவித்திரமான இடத்தை கொடுக்கிற ஒரு பேர்பட்ட வார்த்தை அது இல்லையா? தன்னை தாழ்த்திக்கிறதும் இருக்கு, அவர் யாருங்கிறத சொல்றதும் இருக்கு இல்லையா? துக்காராம் மகாராஜ் அதே மாதிரி தன்னை ரொம்ப தாழ்த்தின்னு ரொம்ப சாதாரணமாக விட்டாளனோட சேவகனா ஞானேஸ்வர மகாராஜில் சொல்றார்,
ज्ञानियांचराजा गुरु महाराव ज्ञानियांचा राजा गुरु महाराव ज्ञानियांचा राजा गुरु महाराव म्हणती ज्ञानदेव म्हणती ज्ञानदेव तू माईसे ज्ञानियांचा राजा गुरु महाराव ज्ञानियांचा राजा गुरु महाराव मज पामरा हे काय तोरपण मज पामरा हे काय थोरपण पायीची वहाण पायीची वहाण पायी बरी ज्ञानियांचा राजा गुरु महाराव ज्ञानियांचा राजा गुरु महाराव. நான் ஒரு பாமரன், என்ன பெரிய மனுஷனாட்டம் காட்டுறதுக்கு நீங்க ஏன் ட்ரை பண்றீங்கன்னு ஞானேஸ்வர மகாராஜ் கேட்குறேன். மச பாமராஹே காயத்தோரப்பண. எவ்வளவு காஸ்ட்லி ஸ்லிப்பராக இருந்தாலும் அதை வாசலில் தானே வைப்பா. பாயிஞ்சி வஹான பாயி பரி ஞானியாஞ்சா ராஜா ब्रह्मादिक जेते तुम्हा ओळखण इतर तुळणे काय पुरे. பிரம்மாதி தேவர்களால் சொல்ல முடியாத மகிமை உள்ள குருநாதா, நான் ஒரு முட்டாள், நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு எந்த விதமான சாதனையும் இல்லை, அறிவும் இல்லை. ஒன்னே ஒன்று தெரியும், உங்கள் சரணத்தை விழ தெரியும், விழுந்துட்டேன். மனோனிட்டேவி நீ பாயிடோயி பாயிடோயி. இந்த கடவுள் மட்டுமே புக்கில் இங்கேருந்து தேவன்ட்டு தப்போனம் சுவாமி பற்றியெல்லாம் அப்போ ரொம்ப வெளியில் தெரியாது. இதில் வந்து 70 to 70 அந்த வாக்கில் இருந்திருக்கும். 70 போல சுவாமி சித்தி ஆயிட்டார். அப்போ போனபோது ஒரு ஆத்தங்கரையில் அப்படி இருக்கிறதும், அங்கே ஸ்ரீனிவாசனோட டீ கடையில் டீ சாப்பிடுவார். எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, எவ்வளோ சகஜமாக, சகஜ போலேன்னு ஹிதோபதேசங்கிறார் துக்காராம் மகாராஜ். இந்த குருத்துவத்தை கூட காட்டிக்காமல் கேஷுவல் நம்மளோட ஒத்தராக இருந்துட்டு அப்படியே அவளை தூக்குறது, அது ஒரு பெரிய டெக்னிக். அது அவர் பண்ணினது. எந்த விதத்திலையும் தன்னை ஒரு மகாத்மான்னு காட்டிக்கல, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட் மாதிரி கூட தன்னை காட்டிக்கல. தெரிஞ்சவாளுக்கு தான் தெரியும். அப்போ தபோவனம் வந்திருக்கா. வந்த உடனே சுவாமியை வந்து யோகி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிருக்காரு. அந்த புக்கில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அப்போ இவாளுக்கு தேவர் டேக்கன் அபேக். இவர் எவ்வளோ பெரிய மகான், இவர் போய் இவர் நமஸ்காரம் பண்ணுறாரு அப்படின்னு அவன் நினச்சிருக்கா. அதுக்கப்புறம் யோகி வந்து சிரிச்சிருக்கார். இவ கேட்டுவிட்டா அந்த கேள்வி, அவர் ஆன்சர் பண்ணலை. சிரிச்சுட்டு சுவாமியோட ஒரு ஃபோட்டோ கொடுத்து, இது சாதாரண ஃபோட்டோ இல்லை, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கும் அவருக்கும் எப்பேற்பட்ட ஒரு பிரேம சம்பந்தம் இருந்தது. சுவாமி வந்து இவர் திருவேணிக்கு வேணுங்கிற இதெல்லாம் பண்ணுறதுக்கு கூட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்லி பண்ணினதும், இவர் மேலே அவ்வளவு பிரேமையோடு இருந்ததும், இவரோட மகிமைகளை சுவாமி நிறைய பேர்கிட்ட சொன்னதும் அப்புறமா தான் தெரிஞ்சது. சுவாமி எதிர்க்க இவர் எப்படி இருந்தார், இவரே ஒரு பெரிய மகாத்மாவாக இருந்தும் கூட மகான்களை எப்படி மதிக்கணும்னு நமக்கு காட்டி கொடுக்குற மகானா இருந்தார் இல்லையா. நமக்கு அகங்காரம் இருக்கிறதுனால நம்ம யாரையும் மதிக்க முடியல. நம்மளால யார்கிட்ட இருக்கிற எந்த கிரேட்னஸ் நமக்கு தெரியல. மகான்களுக்கு லெவலேசம் அகங்காரம் இல்லைங்கிறதுனால சாதாரண ஆளை கூட மதிப்பா. ஒரு பக்தர் வந்தார், அவர் கூட இன்னொருத்தர் வந்தார். அவர் வந்து நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிற நிபந்தனையோடு வந்தவர். சுவாமி அவரை பார்த்து சிரிச்சுனே இருந்துட்டு தேரடி தெருவில் டக்குன்னு ஏந்து போய் அவர் நமஸ்காரம் பண்ணார். அவர் விலை வளர்த்து போயிட்டார். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்ன போய் அவர் பண்ணாருன்னா, அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றார், see this is very easy for this beggar, very difficult for himங்கிற. நமஸ்காரம் பண்ணி கர்வத்தை இல்லாமல் பண்ணி அவரை திருப்பி பண்ண வைக்கிறது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. அப்படி ரொம்ப சாமான்யமாகவே பழகி எல்லா ஜனங்களோடையும் அத்தனை பேருக்கும் பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுத்து
யோகிராம் சுரத்குமார் நாமாவை நீங்கள் சொல்கிறே எல்லாரையும் திஸ் இஸ் நாட் த நேம் ஆஃப் திஸ் பெகர், இட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபாதர் அப்படின்னு சொல்கிறார். அவர் தன்னையும் கொடுத்துட்டார், தன் நாமாவையும் அவருக்கு கொடுத்துட்டார். திஸ் பெகர் டைட் இன் 1952 at the feet of பப்பா ராமதாஸ் சுவாமின்னு சொல்கிறார். இந்த யோகி ராம் சுரத்குமாருங்கிற அந்த நாமமே நமக்கு எப்படி படுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராம் சுரத்து அப்படிங்கிறது ராம பிரேமையை குறிக்கக்கூடியதாக இருக்கு. யோகிங்கிறது அரவிந்த் யோகியை ஞாபகப்படுத்துறது, ராம் சுரத்துங்கிறது பப்பாஜி ஞாபகப்படுத்துறது, குமாருங்கிறது முருகனோட அவதாரமான ரமண பகவான் ஞாபகப்படுத்துறது. இப்போ அவரோட 3 குருநாதாளோட நாமமே தான் யோகி ராம் சுரத்குமாருங்கிறது. ஆனால் இது என்னோட பேர் இல்லை, அப்பாவோட பேர்னு சொல்லிட்டார். இதையே சதா அவரும் ஜபிச்சு எல்லாரையும் ஜபிக்கவும் வச்சார். தானே தான் இல்லாமல் போகக்கூடிய நிலைன்னு ஒன்று இருக்கே. துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், சமுத்திரத்துலேருந்து தான் உப்பு எடுக்கிறா, அந்த உப்பை உப்பளத்தில் தனியாக வச்சுருந்து அப்புறமா அதில் உப்பில் மூட்டை போடுவா. பரமஹம்சர் உப்பு பொம்மைன்னு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஞானேஸ்வரில் மாவுலி உப்பு மூட்டைங்கிறார். அதை தூக்கி திருப்பியும் கடலில் போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? உப்பு இல்லாமல் போகும், கரைஞ்சு போயிடுங்கிறது இல்லை பதில். அங்கேருந்தானே இந்த உப்பு வந்தது, முதல்ல எது இருந்ததோ அதுவே இருந்ததுங்கிறது தான் பதில். லவண மேளவித்தோ ஜல காய உரலே நிராளங்க. அதனால பாண்டுரங்கா, என்னன்னா உங்ககிட்ட போட்டுட்டேன், துக்கா இல்லை, விட்டல் மட்டும் இருக்காருங்கிற. மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸுங்கிறத இவ அப்படியே இருந்து காட்டினவா. அவர் 42 வயசுல விமானம் ஏறி வைகுண்டம் போயிட்டார் சரீரத்தோட. இவர் என்ன பண்ணினார்னா, ஞானேஸ்வர மகாராஜ் சொல்ற, தேனே வைகுண்ட புவன் கருக்கேலே, வைகுண்டத்தை இங்கே கொண்டு விட்டார். வைகுண்டத்துக்கு நம்மளால போக முடியுமா? துக்காராம் மகாராஜ் போயிட்டார். இவர் என்ன பண்ணார், இருக்கிற இடத்த வைகுண்டமா மாத்திக்கோ, இருக்கிற இடத்த கைலாசமா மாத்திக்கோ, சதா ராமஸ்மரணையும் பக்தியும் குருநாதண்ட சரணாகதியும் பண்ணி நம்ம மனுஷ வாழ்க்கையை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கி ஒரு தெய்வ நிலைக்கு உயர்த்துறதுக்காகவே இந்த மகான்கள்லாம் திருப்பியும் அவதாரம் பண்றா. வெவ்வேறு பிரதேசங்களில் பல மகான்கள் சரித்திரத்துக்கும் இவரோட சரித்திரத்துக்கு சம்பந்தம் இருக்கு. சமர்த்த ராமதாசர் வந்து கல்யாணம் ஒன்று குதிச்சு கோதாவரியில் நீஞ்சி போயிட்டார். இவரு கல்யாணங்கிறது இவரும் குதிச்சு ஓடி போயிட்டார். எங்கேயால குதிச்சு நிறைய சரித்திரங்களோட சம்பந்தம் இருக்கு. அப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு பஞ்சாமிர்தமான ஒரு கலவை பகவான் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ். அவரோட ஜெயந்தி அன்னைக்கு ஒரு சீரியலாக அழகாக வரிசையாக எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்படியே மனசில் என்ன தோன்றதோ அப்படி அந்த அபங்கத்தை சொல்லி, ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கு பொருத்தம் இருக்கு. சாதுக்களோட லட்சணம் சொல்றார். சாதுக்கள் என்ன பண்ணுவா, சாமானிய ஜனங்களுக்கு பண்ற அனுகிரகம் அதிருஷ்ய தர்சனே சந்தாஞ்சேனிங்கிறார். ரவி தீப ஹீரா, சூரியனோ சந்திரனோ தாவதி தேக்கனே, இதெல்லாம் சூரியனோ சந்திரனோ வெளிச்சமோ இருட்டா இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை கொடுத்து இருக்கிற பொருளை காட்டும். கண்ணால பார்க்க முடியாத பொருளை காட்டக்கூடியவா மகான்கள்ங்கிற. அதிருஷ்ய தர்சனே சந்தாஞ்சேனிங்கிற. மாய பாப்ப பிண்ட பாலி இல்லாம அம்மா அப்பா வேலை வலிக்கு சாதம் போட்டு இந்த உடம்ப மாம்ச பிண்டத்தை பரிபாலனம் பண்ணுவா. சாதுக்கள் நமக்கு ஆத்ம போஷணம் பண்ணி இனிமே உடம்பு எடுக்காமல் பண்ணுவா அப்படின்னு நிறைய அவர் என்னென்னலாம் அவர் அனுபவத்தில் சாதுக்களை பற்றி, குரு மகிமையை பற்றி, நாம மகிமையை பற்றி சொல்கிறாரோ அவ்வளவும் வெர்பாட்டியமாக பொருந்தக்கூடிய ஒரு பெரிய மகாபுருஷருடைய ஜெயந்தியில் கலந்துக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு சுவாமி கொடுத்துருக்கார். வந்திருக்கிற பக்தாள் அத்தனை பேருக்கும் சுவாமிஜிக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு இந்த சத் சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு அபங்கம் பாடிடுறேன். ராமேஸ்வர பட்டுன்னு ஒரு சாஸ்திரம் தெரிஞ்சவர் இருந்தார். துக்காராம் மகாராஜ் வந்து வேதத்தில் இருக்கிறதெல்லாம் அபங்கத்தில் எழுதுறான்னு கேள்விப்பட்டு கூப்பிட்டு அவரை கண்டிச்சு, நீ வந்து அத்தியனம் பண்ணாதவன், நீ எழுதப்படாது, எல்லா அபங்கத்தையும் கட்டி கல்லில் கட்டி போட்டுவிடு இந்திராயணியிலன்ட்டார். நான் எழுதின பாட்டை தண்ணியில் போட சொல்றதுக்கு நீ யான்னு இந்த காலத்தை கேள்வி கேட்பா. இவரை பொறுத்தவரை வேதம் சொல்றவா ஒன்று சொன்னான்னு அது பகவானோட வாக்கு, அது மீறப்படாது, போட்டுட்டார். வாழ்க்கையில் கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளவு கஷ்டம். கிரகஸ்த தர்மத்தில் யோகியோட சரித்திரத்தில் நம்ம என்னென்னலாம் குடும்ப கஷ்டங்களை பார்க்குறோமோ அத்தனை கஷ்டத்துக்கும் குறையாத கஷ்டங்கள், பலவிதமான ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அவ்வளவும் அனுபவிச்சுட்டார். வியாபாரம் நஷ்டமாக போய், முதல் மனைவி காலமாகி, முதல் குழந்தை காலமாகி, ஊரெல்லாம் கடனாகி, எல்லாம் எதுக்கும் கலங்கலை, அழலை. பாண்டுரங்கா என்னை இப்படி படுத்துறியேன்னு ஒரு கேள்வி கேட்கல.
அபங்கத்தை போட்டு இந்திராணியில் போட்டு அன்னைக்கு மட்டும் 2 சொட்டு கண்ணீர் விட்டார். நான் தேமேன்னு இருந்தேன், என்னன்னு எழுத வச்சு உன்னோட வாக்குன்னு எழுதினதை யாரோ ஒரு வேத பிராமணர் வந்து போடுன்னு விட்டா, நான் போட்டுவிட்டேன். இந்த லீலையோட அர்த்தம் எனக்கு புரியல. பகவான் இது என்னோட அபங்கம்ங்கிற எண்ணமும் வேணாம்னு சொல்ல நினைச்சானோ தெரியல. அவர் கிடையாது, பாவம் போட்டுட்டு படியே இருக்கார். 13 அன்னைக்கு பகவான் அதை கொண்டு வந்து கொடுக்குறான், பாண்டவனே கொண்டு வந்து கொடுக்குறான். அது எப்படி இருக்குன்னா, தண்ணியில் போட்ட பொறி, நெல் பொறி மாதிரி அப்படி மிதந்து வந்தது அந்த கல்லில் போட்ட அபங்கம். இதை யார் இந்த தண்டனை கொடுத்தாரோ அவருக்கு உடம்பெல்லாம் எரிச்சல் உண்டார மாதிரி ஒரு சாபத்துக்கு ஆளாயிட்டார். ஒரு ஃபக்கீர்கிட்ட அபச்சாரப்பட்டு மாவுலிகிட்ட போய் அழுறாரு ஆலந்தியில். அங்கே போய் துக்காராம்கிட்ட போன்ட்டார். மாவுலி ரீடைரக்டர் 2 போட்டார். இவருக்கு கௌரவம் இடிக்கிறது. நம்ம கூப்பிட்டு ரிமைண்ட் பண்ணி தண்டனை கொடுத்த ஆள்கிட்ட போய் நம்ம கேட்கணுமான மாவுலி உத்தரவு. ஒரு சிஷ்யனை அனுப்பிச்சார், நீ போய் கேளுன்னு. உடம்புல சுற்றி ஜனங்கள் நின்று தண்ணி விட்டுட்டே இருப்பாளாம். காஞ்சி போனால் உடம்பு எரியுமா, அப்படி ஒரு வியாதி அவருக்கு. அவர் ஒரு அபங்கம் எழுதி கொடுத்தார். சித்த சுத்த கரி சத்ரு மித்ர ஹோத்தின்னு ஒரு அபங்கம். எண்ணம் தூய்மையானால் எதிரியும் நண்பனாவான் அப்படின்னு. பாம்பும் கடிக்காது, புலியும் கடிக்காது அப்படின்னு ஒரு அபங்கம் எழுதி, நெருப்பு வந்து சீதளமாக போயிடும்னு எழுதி இந்த அபங்கம் இவங்க எழுதுறத அவருக்கு உடம்பு குளிர்ந்து போயிடுதான். அப்புறம் அங்கேருந்து ஓடி வந்து துக்காராம் மகாராஜா நமஸ்காரம் பண்றார். ஓ, நீங்க வேதம் படிச்சவா, நீங்க என்ன கும்பிடப்படாது. இவர் பதிலுக்கு கும்பிடுறார். அப்போ ஒரு பாட்டு பாடினார். துக்காராம் மகாராஜோட நாம மகிமை. துக்காராமா துக்காராமா तुकाराम तुकाराम नाम गेता कापेयमा तुकाराम तुकाराम धन्य तुको बासवत येणे केला पुरुषार्थ तुकाराम 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 जली दगड़ा सहित वया तारिया जैसा लाह्या मणे रामेश्वर भट्ट द्विज तुका विष्णु नाही दुजा तुकाराम तुकाराम नाम गेता कापेयमा तुकाराम 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 योगी रामा योगी रामा योगी रामा योगी रामा நாமம் சொன்னால் மரணமும் அஞ்சும், நாமம் சொன்னால் மரணமும் அஞ்சும். யோகி ராம யோகி ராமா யோகி ராமா யோகி ராமா. துக்காராம் மகாராஜ் வந்து மனுஷ பிறவி எடுத்ததோட பலன் என்ன? தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம், இந்த 4 புருஷார்த்தங்களும் அடையிறாப்புல பண்ணுவார். அதை அடைஞ்சு காட்டினவர்னு ஞானானந்த சுவாமியோட உபதேசத்தில் சொல்கிறார். தர்மங்கிற ஒன்று தான், தர்மத்தோடு இருக்கணுங்கிறது தான் அர்த்தம், தர்மத்தோடு இருக்கணுங்கிறது தான் காமம், இந்த தர்மமே மோட்சம்ங்கிறார். இது அத்தனையும் குருநாதர் கொடுப்பார். அப்புறம் கல்லில் கட்டி போட்ட அபங்கம் எப்படி மதந்ததோ அவரோட சரித்திரத்தில் ஜடஜீவா உத்தார கேலாங்கிற சேனானார். கல்லு மாதிரி எதுக்கும் லாயக்கில்லாத ஜட ஜீவன்களை உத்தாரணம் பண்ணி பக்தி ஞான வைராக்கியம் இல்லாத லௌகீக வாழ்க்கையில் முரட்டுத்தனமாக இருந்த எத்தனையோ பேரை யோகி மாற்றிருக்கார். ஏகப்பட்ட பிரமாணங்கள் சொல்லி மாளாது. குடும்ப வாழ்க்கைக்கு லாயக்கில்லைன்னு இருந்த ஆளெல்லாம் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி பண்ணியிருக்காரு. குட் ஃபார் நத்திங் ஃபெலோ வேலை காட் மேன் ஆக்கியிருக்கார் அவர். அவரால் முடியும். அதனால ஒன்னொன்று இந்த பதங்கள்லாம் பார்க்கும்போது கடைசியில் எழுதுறாரு, மணே ராமேஸ்வர பட்ட த்விஜ. நான் எல்லாம் தெரிஞ்சவன்கிற எண்ணத்துல த்விஜன்கிற எண்ணத்துல இருந்தேன். இப்ப என்ன தெரிஞ்சுட்டேன்? துக்கா விஷ்ணு நாஹி துஜ துக்காரா
என் குருநாதன் தான் பாண்டுரங்கன்னு சொன்னார். அப்படி சாட்சாத் பகவானோட ஸ்வரூபமாகவே இருக்கிற குருநாதாளுடைய மகிமையை அவர் ஜெயந்தியில ஸ்மரிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சது. அது காரணமான எல்லாருக்கும் சாட்டாங்க பிரணாமங்களை தெரிவிச்சுண்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா.